ஓகே, வர ட்ரை பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஆன்லைன்ல வாய்ஸ்ல ஆடிபிளா இருக்காமா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. இந்த குரூப் 4 முடிச்சுட்டு அடுத்த எஸ்எஸ்சிக்கு நான் ஒரு 5 நாள் இல்ல 10 நாள் கொடுக்குறேன் கடைசியா. சரிங்களா? ஓகே, பாருங்க, சில பேர் எஸ்எஸ்சி கேட்டுக்கீங்க, வெயிட் பண்ணுங்க. நான் எஸ்ஐக்கு இதுக்கு குரூப் 4க்கு முடிச்சுட்டு அடுத்த எஸ்எஸ்சிக்கு ஒரு 10 நாள் நான் ட்ரை பண்றேன் கொடுக்கறதுக்கு. இப்போ கொள்குறி வகை வினாக்கள். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வகைக்கான தலைப்புகள், அதாவது நமக்கு ஜிஎஸ்கான பார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப நம்ம இதில் எப்படி படிக்கலாம்? நம்ம நேற்று உங்களுக்கு சொன்ன டோட்டலா எத்தனை மார்க் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்றது பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த 10 யூனிட்ல நம்ம எந்தெந்த யூனிட்டை எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் படிச்சா பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அந்த ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் திறனறிவும் மனக்கணக்கு மற்றும் நுண்ணறிவு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. ஸோ இதை பத்தி நீங்க யோசிக்கவே வேணாம், நான் ஆல்ரெடி சொன்னதுதான். நீங்க மேக்ஸ் பேட்ச்ல இதுக்கு 25 அவுட் ஆஃப் 25 நான் கேரண்டி. கரெக்டா என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு 25 அவுட் ஆஃப் 25 ஈஸியா வாங்க முடியும். சரிங்களா? இல்ல நான் ஸ்லோவா இருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க தான் யோசிக்கணும். நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம். இப்ப நம்ம 100 பேர் இருக்காங்க, ஒரு 20 பேர் 25 வாங்குறாங்க அப்படின்னா சோ அந்த 20 பேர் என்ன பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணல, அப்ப நீங்க அதை யோசிக்கணும். சரிங்களா? நான் எல்லாரையும் 25 வாங்க வைக்கிறதா நான் ட்ரை பண்ணுவேன். அதை நீங்க எடுத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நான் 25 வாங்கல அப்படின்னா நான் எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? நான் என்னன்னா எல்லாருக்குமே 25 தான் நான் ட்ரை பண்ண போறேன். இப்போ ஒரு 50 பேர் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் ஒரு 25-30 பேர் எடுக்கலன்னா என்ன ரீசன்? நீங்க ட்ரை பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா நான் எடுக்க முடியும் அப்படிங்கறத 50 பேர் நிரூபிச்சிருக்காங்களா? நான் இதான் நான் சொல்றேன். என்னால 25 அவுட் ஆஃப் 25 கண்டிப்பா எடுக்க வைக்க முடியும். பட் நீங்க ட்ரை பண்றதை பொறுத்து உங்களோட சக்சஸ் இருக்கு. நான் சொல்ற விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சும்மா கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னா எப்படி பாஸ் பண்ண முடியும்? நான் சொல்றதுக்கு அப்புறம் உங்களோட எஃபோர்ட் தான் உங்க சக்சஸ் காரணம். பட் இந்த மேத்தமெட்டிக்ஸ் பத்தி நீங்க கவலைப்படவே வேணாம். இதுல கண்டிப்பா 25க்கு 25 எடுக்க வச்சிருவேன். சரிங்களா? கொஞ்சம் வாய்ஸ்ல ஆடிபிளா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்குறேமா. கிளாஸ் டெய்லி இருக்குமா? சோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்கான டெமோ கிளாஸ் தான். சரிங்களா? சோ இது வந்து ஜிஎஸ் கிளாஸ் எப்படி போகுன்றதுக்கான டெமோ கிளாஸ். ஜிஎஸ் கிளாஸ் பொறுத்தவரை ஈவினிங் 6 to 9, சில டைம் 9:30 வரை கூட கண்டினியூ பண்ணுவேன். 3 to 3.5 மணி நேரம். என்னோட கிளாஸ் அப்படின்னா 3.5 மணி நேரம் இருக்கும். மத்த கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். சோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு ரெகுலரா இருக்கும். வாரத்துல 6 நாள். சரிங்களா? திங்கள் டு சனி. சண்டே வந்து சனிக்கிழமை நமக்கு வந்து மேத்ஸ் கிளாஸ் இருக்கிறதுனால ஒருவேளை சண்டே டெஸ்ட் இருந்தா 5 நாள். இப்பயே சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 3.5 மணி நேரம் வாரத்துல 5 நாள் இல்ல 6 நாள் இருக்கும். அதிகபட்சம் 6 நாள், குறைஞ்சது 5 நாள். அந்த 6வது நாள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7 to 11 மேத்ஸ் லைவ் போகும். அந்த லைவ் போறதுனால அது கட் ஆச்சுன்னா டெஸ்ட் இல்லைன்னா சண்டே இருக்கும், இல்லைன்னா சண்டே இருக்காது. சோ அந்த மாதிரி மாறி மாறி போகும். பட் உங்களுக்கு வாரத்துல 5 நாள், ஒரு வாரத்துக்கு 30 மணி நேரம் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு 15ல இருந்து 16 மணி நேரம். சோ ஒரு மந்த்னு பாத்தீங்கன்னா ஒரு 60 ஹவர்ஸ் நான் தான் பிளான் பண்ணிருக்கிறது. ஏன்னா ஜிஎஸ் முடிக்கிறதுக்கு மொத்தம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 ஹவர்ஸ் வேணும். ஒரு வாரத்துல 60, ஒரு மாசத்துல 60 ஹவர் அப்படின்னா
4 மாசத்துல 240 ஹவர்ஸ். ஸோ 240 ஹவர்ஸ்ல ஈஸியா சிலபஸை முடிக்கலாம். சரிங்களா? பிளான் இல்லாம எதுவுமே பண்ணல. ஸோ மொத்த ஜிஎஸ் இந்த மேக்ஸை தனியா விட்டுருங்க. இது இல்லாம மத்த ஜிஎஸ்க்கு 200+ ஹவர்ஸ் இருந்தா சிலபஸை ஃபுல்லாவே தெளிவா கவர் பண்ணலாம். ஸோ அதன் அடிப்படையில நான் பிரிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு மாசத்துக்கு 15 மணி, ஒரு வாரத்துக்கு 15 மணி நேரம் வருதா? அப்போ ஒரு மாசத்துக்கு 60 மணி நேரம். 4 மாசம் நம்ம கையில இருக்கு. 240 ஹவர்ஸ். ஸோ இந்த 3 மணி நேரத்தை சில டைம் 3.5 மணி நேரம் ஆகும்போது உங்களுக்கு இது இன்னும் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். 240 ஹவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 3.5 மாசத்துலயே முடிய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன். அதை நீங்க யோசிக்க வேணாம். ஸோ அதை நான் ஆல்டர் பண்ணி கொடுத்துருவேன். சில டைம் சாட்டர்டே சண்டே இந்த வீக் டேஸ்ல ஏதாவது லீவ் வருது இல்லைங்களா? அந்த லீவ் டைம்லனா ஃபுல் டே ஜிஎஸ் கிளாஸ் எல்லாம் கூட போட்டுருவோம். மார்னிங் 10 to 1. பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைமிங் மாறும். ஏன்னா நம்ம இந்த டைம்குள்ள முடிக்கணும்ன்றப்ப டைமிங் மாறதான் செய்யும். நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கான டைமிங் ஈவினிங் 6 to 9. அங்க சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் வீடியோ வந்துடும். சரிங்களா? 24 ஹவர்ஸ் ரெக்கார்ட் வீடியோக்கான டைம். வித்தின் 24 ஹவர்ஸ்ல நம்ம டவுன்லோட் பண்ணி ஆப்ல இன்ஸ்டால் இது பண்ணிடுவாங்க, அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ 24 ஹவர்ஸ்ல நீங்க ரெக்கார்ட் வீடியோ பாத்துக்கலாம். ஒருவேளை முடியல அப்படின்னா அடுத்த நாளுக்குள்ள அந்த ரெக்கார்ட் வீடியோ பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் ஆர்டர். இதை கரெக்டாக ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கிளியர் பண்றது ஈஸி. டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 6 to 9 கண்டினியூஸா இருக்கணும். 95% இதான் டைம். ஒரு 5% என்னன்னா எக்ஸ்ட்ரா டேஸ். அது இந்த டேஸ் இல்லாம உங்களுக்கு அடிஷனலா வரக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லைங்களா? இப்போ கவர்மெண்ட் ஹாலிடே டேஸ் இருக்கும், சண்டேஸ் இருக்கும். அது மாதிரி என்னைக்காவது லீவ் டேஸ் வந்துச்சுன்னா அந்த டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 o'clock அப்படிங்கிறது 5 o'clock மாத்தலாம். சில டைம் எனக்கு மார்னிங் கிளாஸ் இல்ல அப்படின்னா இங்க வேற கிளாஸ் போனா நான் குரோம்பேட்ல உங்களுக்கு மார்னிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படியே மார்னிங் 10 to 1. ஆனா ஒரு நாளைக்கு காலையில வந்து நான் சொன்ன மாதிரி 5 மணி நேரம் படிக்கணும். ஈவினிங் 3.5 மணி நேரம். டோட்டலா 8 மணி நேரம் நான் சொல்றத கரெக்டா படிக்கிற டைம் கரெக்டா இருக்கும். மிச்சம் ஒரு 5 மணி நேரம் நீங்க ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க. 10ல இருந்து 12 மணி நேரம் தெளிவா எடுத்தீங்கன்னா பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஓகே. இந்த ஜிகே சீரிஸ்னு ஒரு தமிழ் இருக்கு இல்லைங்களா? அது தனி 100 நாள். அதுல நான் கொடுக்க போறது 1 வேர்ட்ஸா கொடுப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ். இது கிளாஸ் ஜாயின் பண்ணா பே பண்ணி தான் ஆகணும். யாரோ கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இது தனி கிளாஸுமா? இது வந்து ஜிஎஸ் பேட்ச். இது அகாடமில போகக்கூடிய பேட்சுக்கு ஜாயின் பண்ணா நீங்க அது தனியா ஜாயின் பண்ணி தான் ஆகணும். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்க. கட்டாயம் கிடையாது. நீங்க படிக்கிறீங்கன்னா படிங்க, டெஸ்ட் போட்டு பாருங்க, டெஸ்ட் மேட்ச் பண்ணுங்க. நான் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பின்னாடி சொல்றேன். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அது அந்த வீடியோல பார்க்காதவங்க இங்க கூட ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அனாலிசிஸ்ல உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ், இந்த டைம் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ இதுல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எந்த ஏரியா கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த சயின்ஸ் பார்ட் இல்லைங்களா? சயின்ஸ் பார்ட்டை முன்னாடி கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. பட் இந்த டைம் நம்ம இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். போன டைம் 10 கேட்டாங்க. இந்த டைம் இந்த 10 வந்து 20+ மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். ஏன்னா நமக்கு ஃபாரஸ்டையும் ஃபாரஸ்ட் கார்டையும் உள்ள கொண்டு இருக்கனால ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சரும் இது 20 மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 15க்கு மேல கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏன்னா போன டைம் வந்து அது கிடையாது உங்களுக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th தான் போன டைம். இந்த டைம் குரூப் 4க்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th. பட் 12க்கும் போஸ்டிங் இருக்கு, டிகிரிக்கும் போஸ்டிங் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ சயின்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ நம்ம கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிடலாம். நம்ம கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்டார்டிங்ல பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளைக்கு பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் 2 கிளாஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எது கொஞ்சம் டஃபா இருக்குமோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் டஃப்பான ஏரியா. அதனால ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை சில பேர் ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் போயிட்டீங்கன்னா சோசியலே தெரியாது. அதுல ஹிஸ்டரி வந்து ஈஸியா படிச்சிருவோம். எக்கனாமிக்ஸ் வந்து டேர்ம்ஸே கன்ஃபியூஸ் ஆகும். ஜிடிபி, என்டிபி, நேஷனல் இன்கம் இந்த மாதிரி வேர்டிங்ஸே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அப்போ அப்படிங்கிறப்போ எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை நம்ம கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாலிட்டியை பொறுத்தவரை ஆர்டிகல்ஸ் படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணா படிக்க ஈஸியா இருக்கும். அது மாதிரி பாலிட்டி வந்து 6 to 12 புக் ஃபுல்லா படிக்கணும். பட் அதுல 11, 12ல என்ன தேவைங்கிறது நம்ம கிளாஸ்ல கொடுப்போம். சரிங்களா? கிளாஸ் நோட்ஸ் தான் முக்கியம். மெயினா 6 to 10 புக் கையில வச்சு டெஸ்ட் எழுதிக்கோங்க. கிளாஸ் நோட்ஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் படிக்க பாலிட்டி போதும். சயின்ஸை பொறுத்தவரை அட்மோஸ்ட் மேஜரா நான் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் சயின்ஸ் உங்களுக்கு. ஸோ சயின்ஸ் நான் பழைய பேட்சுக்கு வந்து ஸ்கூல் புக் வச்சு அப்படியே எடுத்திருந்தேன். இப்போ இந்த 120 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 20 நாள் அதிகபட்சமா பிளான் பண்ணியிருக்கேன். 20 டேஸ்ல சயின்ஸ் முடிச்சிடுறேன். பட் 6 to 10 எல்லா நோட்ஸும் உள்ள கவர் ஆகும். இப்போ ஒரு டாபிக் எடுத்தா 6ல இருந்து 10 வரை எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சிடலாம். சயின்ஸுக்கு 11th 12th போகணுமா அப்படின்னா போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே போக வேணாம். 6 to 10 படிக்க தெளிவா போதும். ஸோ இதுல நீங்க பண்ண வேண்டியது நான் சொல்லிடுறேன். ஜிஎஸ் பார்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே என்னோட ஃபவுண்டேஷன் டெஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது நீங்களா படிச்சாலுமே சரி. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? சொல்ற ஃபவுண்டேஷன் ஃபுல்லா முடிச்சுட்டு டாபிக் உள்ள போங்க. ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. இந்த ஃபவுண்டேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு இப்போ 75 கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? அதுல 5 கரண்ட் அஃபேர்ஸை விடுங்க, 70 கொஸ்டின். இந்த 70ல ஒரு 15+
20, 15ல இருந்து 20 வரை இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்க இருந்து கேட்பாங்கன்னா புக் பேக் அண்ட் பாக்ஸ். நேற்று அனுப்புன பிடிஎஃப்ல பார்த்தா தெரியும். புக் பேக் அண்ட் பாக்ஸ் கொஸ்டின் தான் டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இருந்தாலும் சரி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30% ஆஃப் கொஸ்டின் அங்க இருந்தா ரிப்பீட் ஆகுது. அது எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி. அதுவும் இந்த குரூப் 4 எஸ்ஐ பிசிக்கெல்லாம் இதுதான் ரிப்பீட்டேஷன். அதனால நீங்க குறைஞ்சது 15 கேட்பாங்க. ஒரு 10 பிளஸ் வந்தா கூட யோசிச்சு பாருங்க. நீங்க 70 கொஸ்டின் இருக்கு. 70ல 10 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு நாள் படிக்கணும்னு யோசிங்க. பட் இது படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது? இதனா கிராஜுவலா படிக்கணும். சரிங்களா? பாக்ஸை பொறுத்தவரை 6 to 10, 11th 12th தனியா நான் சொல்றது மட்டும் படிச்சா போதும். எல்லா பாக்ஸும் படிக்கணும் தேவையில்லை. இப்போ 6 to 10 ஸ்கூல் புக்ல பாக்ஸ்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த உங்களுக்கு தெரியுமா மட்டும் கட் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்சுக்கும் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். நம்ம கிளாஸ் நோட்ஸ்க்குமே பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க. சரிங்களா? அது பேட்ச்ல அந்த பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் வந்து சோசியல் ஆரம்பிங்க. நீங்க சயின்ஸுக்கு செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் சயின்ஸையும் பேலன்ஸ் பண்ணலாம். சோசியலை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. 6, 7, 8, 9, 10 வரை கொடுத்துருப்போம். தென் சயின்ஸ் அதே மாதிரி தான் தனித்தனியா இருக்கும். இது போக 11th 12th வந்தீங்கன்னா ஹிஸ்டரி கொஞ்சம் பாருங்க. ஹிஸ்டரியோட பாக்ஸ், பாலிட்டியோட பாக்ஸ், பாலிட்டி, தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். இந்த 3க்கு மட்டும் நீங்க 11th 12th பாத்தீங்கன்னா பெஸ்ட். டைம் இருந்தா ஜியோகிராஃபி பாத்துக்கோங்க. பட் சயின்ஸுக்கு 11th 12th சைடு போகவே வேணாம். புக் பேக் பாக்ஸை பொறுத்தவரை இவ்வளவுதான். இது ஃபவுண்டேஷன். இது தெரியாம நீங்க டைரக்டா நான் புக்குக்குள்ள போய் படிக்கிறேன் அப்படின்றது ரெண்டாவது. இது மனப்பாடமாவது பண்ணிடணும். ஏன்னா 10 கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கு. பாக்ஸ், புக் பேக். புக் பேக்னா ஒவ்வொரு பாடம் முடிய புக் பேக் இருக்கும் இல்லைங்களா? அந்த புக் பேக்கை அப்படியே கவர் பண்ணிட்டு வந்தா பெஸ்ட். ஒரு நாளைக்கு ஒரு 5 லெசன் இது தனியா மனப்பாடம் பண்ண போறதுதான். சரிங்களா? ஓகேவா? நம்ம சயின்ஸ் சோசியல் புக்லயே கொடுத்துருப்போம். சயின்ஸ் நம்ம அறிவியல் களஞ்சியம், சமூக களஞ்சியம் புக்ல தெளிவா கொடுத்துருப்போம். பாக்ஸ், புக் பேக் இல்லாம ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கஷ்டம். பாக்ஸ், புக் பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை முடிச்சுட்டு தான் நீங்க டாபிக்லயே வர்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா 10 கொஸ்டினுக்கு மேல இதுல கேட்பாங்க. சரிங்களா? இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேஜ் நம்ம குரூப்ல போட்டிருப்போம் டோட்டலா. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே வந்துடும். இப்ப குரூப் 4 மட்டும் தனியா பிரிச்சு இது ஒரு 500 பேஜ் கொஸ்டின் இருக்கு. அதாவது இதுல நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா குரூப் 4 அப்படிங்கிறது குரூப் 4 லெவல். எக்ஸாம்பிள், இப்போ குரூப் 4 லெவல்ல கிளரிக்கல் எக்ஸாம், ஜூனியர் அசிஸ்டன்ட் எக்ஸாம் தனியா வைப்பாங்க. ஹைகோர்ட் எக்ஸாம், ஹைகோர்ட் டிபார்ட்மெண்ட் இல்லாம இதுக்குள்ள வைப்பாங்களா டிஎன்பிசிக்குள்ள. இதை ஃபுல்லா தனியா எடுத்துட்டேன். மொத்தம் ஒரு 40 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதுல இந்த 40 கம்பைல் பண்ணி தனியா கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து நான் டிஎன்பிசி எல்லாமே படிக்கிறேன், குரூப் 1, குரூப் 2 எல்லாம் ப்ரிப்பேர் பண்றேன்னா அந்த 3000 பேஜ் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளவோ செலவு பண்றோம், ஒரு 3000 பேஜ். அந்த 3000 பேஜும் நம்ம கொடுத்தது கிடையாது, கவர்மெண்ட் மெட்டீரியல். அது கவர்மெண்ட்ல இதுவரை நடந்தது. அதை பிரிண்ட் போட்டு வச்சு டெய்லி 10 பேஜ். ஒரு பேஜுக்கு 2 கொஸ்டின் தான் இருக்கும். 10 பேஜ்னா எத்தனை கொஸ்டின்? 20 கொஸ்டின் ஆச்சா? உங்களோட எஃபோர்ட் தான். உங்களுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ 10 கொஸ்டின் படிச்சிருங்க. எல்லாமே அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டே போலாம். சோ இந்த மாதிரி இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 500 பேஜ், நமக்கு 120 நாள் இருக்கா? இந்த 500 பேஜ் நம்ம 120 நாள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 4 பேஜ் படிச்சா கூட பாருங்க 480 பேஜ். சரிங்களா? நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு 5ல இருந்து 10 பேஜ் ஈஸியா படிக்கலாம். ஏன்னா ஒரு பேஜுக்கு 2 கொஸ்டின் தான். தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். அப்படிங்கிறப்போ 2 கொஸ்டின், 10 பேஜ் படிச்சீங்கன்னா 20 கொஸ்டின். இதை படிக்கலாம். சில பேர் இன்னும் பெஸ்ட் என்ன பண்ணலாம்னா, எப்படினாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகுமா 10 கொஸ்டின் எழுதுறதுக்கு, ஒரு நோட் பிவைக்கு நோட் போட்டுக்கோங்க. நோட் போட்டு இந்த 500 பேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் கூட போடலன்னா கூட டவுன்லோட் பண்ணி கொஸ்டின் எழுதுங்க. 4 ஆப்ஷன், 4 ஆப்ஷனுக்கு என்னென்ன கொஸ்டின் வரும். டைம் இருக்கு. நான் உங்க 10 மணி நேரத்தை தாண்டி சொல்றேன். படிச்சுட்டே இருப்போம், போர் அடிக்கும், கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு வேற ஏதாவது பண்ணலாம்னு தோணும். அப்போ உட்காந்து இதை பண்ணுங்க. வெளியே டிவேட் ஆகாம கண்டினியூஸா படிங்க. போர் அடிக்கிறப்ப எடுத்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. சோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே நான் குரூப்ல கொடுத்துருப்பேன். சரிங்களா? இந்த கொஸ்டின் இப்ப அப்டேட் பண்ணுவேன். இதுலயுமே பாத்தீங்கன்னா தனியா மேக்ஸை பிரிச்சிருக்கேன். இதுல இருக்க மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 100 பேஜுக்குள்ளதான் வரும். ஒரு பேஜுக்கு 2னா ஒரு 250 கொஸ்டின், ஒரு 300 கொஸ்டின் மேக்ஸ் வருது. இதை தனியா நான் பிராக்டிஸ் கொடுப்பேன். அதை நீங்க யோசிக்க வேணாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு எங்க கொடுப்பேன் அப்படின்னா ஒன் டே விட்டு ஒன் டே ஒரு 10 கொஸ்டின் பிராக்டிஸ் கொஸ்டின் சொல்லியிருந்தேன்ல, தமிழ் கூட மேக்ஸ். அந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ல இதை ஃபுல்லா கொடுத்துருவேன். ஒரு நாளைக்கு 10 கொடுப்பேன். ஒரு மாசத்துல முடிஞ்சிடும். இதை நீங்க தனியா யோசிக்க வேணாம். இதை நான் மேக்ஸை கட் பண்ணி அதை நான் 10 எடுத்து உங்களுக்கு தனித்தனியா கொடுத்துட்டே வருவேன். டே 1, டே 2. இப்போ எப்படி தனியா டே ஷீட் கொடுக்குறோம், அதே மாதிரி மேக்ஸ் பிராக்டிஸ் ஷீட் இது. அதனால நான் மேக்ஸ் பிராக்டிஸ் ஷீட், டே ஷீட் கொடுக்குறது எதுவுமே தனியா நான் வேற எதையும் ரெஃபர் பண்ண மாட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக்ல இருக்க பாக்ஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு நான் டே ஷீட்டா கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அப்பதான் என்ன சொல்ல முடியும், நான் எங்க இருந்தோ கொடுத்து கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மார்க் வந்துலாம் சொல்லல. நான் கொடுக்குற விஷயம் இதுதான். பட் இதை கட் பண்ணி எனக்கு தெரியும் இது இம்பார்ட்டன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், போன டைம் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியில ஒரு கொஸ்டின், 11th பாலிட்டி. அதுக்கு 11th பாலிட்டி புக்கை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ மற்ற எல்லாமே நீங்க இதுல கேட்டுக்கோங்கம்மா. கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்க மற்றது பாத்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலா டெமோ கிளாஸ் இது. கொஞ்சம் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நான் அப்புறம் பேசுறேன். இதை முதல்ல முடிச்சிருவோம். சரிங்களா? நிறைய பேர் அதான் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஜாயின் பண்ற வில்லிங் இருந்தா நான் சொல்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ கிளாஸ் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 54293 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, சொல்லுவாங்க. இல்ல என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9626699743. கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அட்மின் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கம்மா. சரிங்களா? ஓகே.
இவ்வளவுதான் விஷயம். நீங்க என்ன படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது முக்கியம். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்க போறேன்னா பாக்ஸ் புக் பேக் தெளிவா இருக்கணும், கையில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிரிண்ட் போட்டு வச்சிருக்கணும். சோ இதுக்கு பேரலா சிலபஸ், இவ்வளவு விஷயம் இருந்தா தான் படிக்க ஆரம்பிக்கணும். சோ இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போறேன், புக்குள்ளே போக போறேன். இன்னும் நான் புக்கே டச் பண்ணல, சரிங்களா? புக் பேக் பாக்ஸ் தனியா எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் போதும். சோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கணும். மேக்ஸ் நீங்க கவலைப்பட வேணாம், எல்லாமே நான் கொடுத்துருவேன். நான் கொடுக்கறது போதும். மேக்ஸ்ல நான் கொடுக்கறத கரெக்டா வச்சு படிச்சீங்கன்னா மேக்ஸ் கிளியர், அதுல நீ யோசிக்கவே வேணாம். பட் இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பேஜுக்கு நான் கொடுத்துறேன் 500 பேஜ். மத்தவங்க எடுத்து வச்சுக்கோங்க, வேணா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி சிலபஸை ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா அனலைஸ் பண்ணி படிங்க. சிலபஸ் எனக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா கொடுக்கறத தெளிவா படிங்க போதும். நான் சிலபஸை மறுபடியும் பார்க்கணுமான அவசியம் கிடையாது. நான் தனியா படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், சிலபஸ் எடுத்து சிலபஸ் வெரிஃபை பண்ணி தான் போகணும். அன்வான்டா தேவையில்லாத நிறைய படிக்காதீங்க. அது மாதிரி சிலபஸ்ல இருக்க விஷயத்த ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா புவியியல் இருக்கா, இப்போ எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம். நான் இப்போ எக்கனாமிக்ஸ்க்கான டெமோ கொடுத்துறேன். அப்படியே இந்திய பொருளாதாரம் இங்க பாருங்க, எக்கனாமிக்ஸ் ஹெட்டிங் போடுங்க. எக்கனாமிக்ஸ் நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணுங்க. எக்கனாமிக்ஸ்க்கான இன்ட்ரோ மறுபடியும் எக்கனாமிக்ஸ் ஆரம்பிக்கும் போது கொடுப்பேன், ஏன்னா அது ஜென்ரல் இன்ட்ரோனால. ஒவ்வொரு டாபிக் ஆரம்பிக்கும் போதும் டாபிக் இன்ட்ரோ கொடுப்போம். இப்போ நான் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour எக்கனாமிக்ஸ்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க, என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன் கிளாஸ்ல. இப்போ ஒரு ஜென்ரலா சொல்றேன். இப்போ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்றாங்களா, சோ இதை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னா சோ இது ஜென்ரலா முடிச்சிட்டாங்க. பட் நான் இப்போ இதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லி ஆரம்பிப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், எக்கனாமிக்ஸ்னா என்ன, எக்கனாமிக்ஸ் எங்க இருந்து எடுத்தாங்க, என்ன மொழி சொல், ஏன்னா அதுவே கொஸ்டின் நமக்கு. எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது கிரீக் வேர்ட், சரிங்களா? எக்கனாமிக்ஸ் ஐகோனோமியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேர்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க கிரீக். அந்த சொல்லோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஐகோனோமியோட மீனிங் என்ன அதுக்கா தெரியுமா? ஐகோனோமியா அப்படின்னா வீடுகளை, அதாவது வீட்டு நிர்வாகம்னு அர்த்தம். ஐகோ அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு, நோமியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், ஆல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப வீட்டு நிர்வாகம், இது ஒரு டைம் கேட்ட கொஸ்டின். இந்திய பொருளாதாரம், அதாவது எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கிரேக்கம். அந்த மொழியில் எக்கனாமிக்ஸ் என்பதுக்கு என்ன பொருள்னு கேட்டிருந்தாங்க. வீட்டு நிர்வாகம், அதுல இருந்தா கொண்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி எக்கனாமிக்ஸ் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னு இருந்திருக்கும். அதை வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு மாத்தினவர் ஆல்ஃபிரட் மார்ஷல், சரிங்களா? இதுவும் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி பேசிக் ஐடியாஸ். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுப்பேன், ஒரு 10 பேர். அது பார்க்காம உள்ள வரக்கூடாது. இந்த ஃபாதர்ஸை பத்தி எங்கேயுமே சொல்லலையே, அது பார்க்கணுமா அப்படின்னா எல்லா கொஸ்டின்லயும் ஒரு கொஸ்டின் ஃபாதர்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. இப்போ பொருளியலின் தந்தை யார், நவீன பொருளியலின் தந்தை யார், அது மாதிரி பாத்தீங்கன்னா முதலாளித்துவ பொருளியலின் தந்தை யார், அது மாதிரி பாத்தீங்கன்னா சமத்துவ பொருளியலின் தந்தை யார், கார்ல் மார்க்ஸ். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளானிங், 5ஆண்டு திட்டத்தை இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு, அப்ப அவர் ஃபாதர். அது மாதிரி ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சியின் தந்தை யார், வெண்மை புரட்சியின் தந்தை. இந்த மாதிரி தந்தைகள் அப்படிங்கிற லிஸ்ட் வர்றப்போ நம்ம அவங்களை கண்டிப்பா படிச்சுட்டு தான் உள்ள போகணும். நீங்க உள்ள வர்றப்போ படிக்கிறது ரெண்டாவது. சோ இப்ப தந்தைகளே ஒரு 10 பேர் சொல்லுவேன் கிளாஸ்ல ஆரம்பிக்கும் போது, அது முக்கியம். அதுல அப்படியே ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், குரூப் 4க்கலாம், சரிங்களா? சோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் 5ஆண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க தெளிவா. இதுல கண்டிப்பா கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கு. 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. 2வது லெசன் இதுதான், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அப்பனா வரலாறு. 5ஆண்டு திட்டம் நம்ம சொல்றோம், எப்படி 5ஆண்டு திட்டம் வந்துச்சு, 5ஆண்டு திட்டம்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஓவரால் ஹிஸ்டரிக்கே ஒரு அவுட்லைன் கொடுக்க போறேன். அதாவது சோசியல் பார்ட் ஃபுல்லா எப்படி படிக்கணும், எப்படி பிரிச்சிருக்காங்கறத நான் சொல்றேன். இது வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு அவுட்லைன் இப்படிதான் இருக்கும் கிளாஸ். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், அடுத்த 5ஆண்டு திட்டம். ஏன்னா சிலபஸை எடுத்து தான் நம்ம கொண்டு வர்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று பின்னணி, ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். 5ஆண்டு திட்டம்னா என்ன, எங்க இருந்து கொண்டு வந்தோம். 2வது எந்த கண்ட்ரியை ஃபாலோ பண்றோம் பிளானிங்ல, ரஷ்யா, சரிங்களா? அவங்க ஃபாலோ பண்ணது 7 இயர்ஸ் பிளான், நம்ம ஃபாலோ பண்றது 5 இயர்ஸ் பிளான். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே ரஷ்யாவை ஃபாலோ பண்ணி நம்ம வேற ஏதாவது பாலிட்டியில ஃபாலோ பண்றோமா லிங்க் பண்ணிடணும். எது அடிப்படை கடமை, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் யார்ட்ட இருந்து எடுத்துருப்போம், ரஷ்யால இருந்து எடுத்துருப்போம். சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 இயர் பிளான் அப்படிங்கறத யாரெல்லாம் ரெஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி பிளான் பண்ணணும்னு சொல்லி யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க. விஸ்வேஸ்வரய்யா 1934ல பிளான்ட் எக்கனாமின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. சோ அங்க இருந்து ஆரம்பிக்கணும். சர்வோதயா திட்டம் இருக்கு, காந்தி திட்டம் இருக்கு, மக்கள் திட்டம் இருக்கு. இது போன டைம் கொஸ்டின் பேப்பர். இப்ப போன கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கல்ல, என்னென்ன திட்டம் எப்ப வந்துச்சு, யாரு கொண்டு வந்தாங்க, இது பொறுத்துங்க டைரக்டா போன குரூப் 4 கொஸ்டின். சோ இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சொன்னாங்க. பட் நம்ம எப்போ பிளானிங் ஆரம்பிச்சோம், இந்தியாவுக்கான பிளானிங் ஐஎன்சி இருக்கும் போதே வந்துருச்சு. அதாவது 1938-39ல ஐஎன்சி தலைவரா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருப்பாரு, ஹரிபுரா திரிபுரா மாநாடு. சோ அப்போ நேரு தலைமையில பிளானிங் கமிஷன் ஒன்னு ஆரம்பிச்சிட்டாங்க, பிளானிங் கமிட்டின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த பிளானிங் கமிட்டி 39 ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும். 39 வேர்ல்டு வார். அப்ப வேர்ல்டு வார் வரப்ப என்ன பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்ப 39ல இருந்து 45 வரை அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஆனா பிளானிங்ன்றதுக்கு அஸ்திவாரம் போட்டவர் நேரு, அதுக்கு ஒப்புதல் கொடுத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1939, 38, 39 மாநாட்டுல. பட் அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் நடந்திருக்காது. அப்ப வேர்ல்டு வார் முடியறதுக்கு எப்ப, 45ல தான் முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இண்டிபெண்டன்ட் சுதந்திரம் வாங்கியிருப்போம். எப்ப சுதந்திரம் வாங்குவோம், 47.
1947 ஆகஸ்ட் 15. சில பேருக்கு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியல, நல்லா பாத்துக்கணும். அது கொடி முக்கியம். கொடி இருந்தா சுதந்திரம், தேசிய பாடலும் தேசிய கீதமும் வந்தா குடியரசு, அவ்வளவுதான். சோ குடியரசு 1950 ஆகணும். இந்த குடியரசு ஆனதுக்கு அப்புறம் இப்போ குடியரசு ஆயிட்டோம், நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதிட்டாங்களா? இதுக்கு அப்புறம் தான் சொல்ல போறேன். இந்த இடத்துல இன்பிட்வீன் பாலிட்டிக்கான ஃபவுண்டேஷன் கொடுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது சுதந்திரத்துல இருந்து குடியரசு வர பாலிட்டி நமக்கு வேணும், நமக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் வேணும்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதாவது அரசியல் அமைப்பு, இந்திய அரசியலமைப்பு, கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை ரைட் பண்ண பீரியட் அப்படிங்கிறது நம்ம 1947 இருந்து 1950. 1950 ஜனவரி 26 இம்ப்ளிமெண்ட் ஆச்சுல்ல, அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்திருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி இந்தியாவை எப்படி growth கொண்டு வரலாம், எப்படினாலும் கொண்டு வரலாம் அப்படின்னா திருடுறவங்க, இந்த மாதிரி தேவையில்லாத தொழில் பண்றவங்க எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. சரிங்களா? இந்தியாவை டெவலப் பண்ணணும், பட் தவறான விஷயங்கள போகக்கூடாது. அப்படிங்கிறப்ப நமக்கு அதுக்கு எது யூஸ் ஆகுது? பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன். சோ அதன் அடிப்படையில நம்ம எப்படி டெவலப் பண்ண போறோம்? சோ அதுல ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த பாத்தீங்கன்னா இன்டர்னல் லோக்கல் கவர்மெண்ட், உள்ளாட்சி அமைப்புகள், இந்த மாதிரி அமைப்புகளை பிரிச்சு அதுக்குள்ள கொண்டு வரணும். சோ அப்ப அந்தந்த அமைப்புகள் அந்தந்த துறைக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போறாங்க, சோ இதை அடுத்து பார்ப்போம். இதுலதான் எக்கனாமிக்ஸே ஆரம்பிக்கும். சோ அப்போ இந்த இடத்துல எக்கனாமிக்ஸ் ஆரம்பிக்கும் போது பிளானுங்கிறது எப்ப யோசிச்சிருப்பாங்க? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் ரிபப்ளிக். பார்த்தோம்னா மத்த கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரி ரொம்ப கம்மியா இருக்கும் வெல்த்ல. அப்போ நம்ம கம்பேர் பண்ற போது பாத்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்த கம்பேர் பண்ணுவாங்க? ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து புக் பேக் மெட்டீரியல்ஸ் குரூப்ல கொடுப்பாங்கம்மா, குரூப்ல பிடிஎஃப் வரும். சரிங்களா? ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பிரிச்சோம்னா எத்தனை துறைகளை பிரிக்கலாம்? முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை. இது வேர்ல்டு வைடு. இந்தியாவுக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா 5 பிரிச்சு வச்சிருக்கோம் நம்ம. சரிங்களா? அந்த 3 துறை வந்து நமக்கு முதல் நிலைத்துறை அப்படின்னா நேச்சர்ல இருந்து கிடைக்கிறது, பேசிக்கா எடுத்தோம்னா வேளாண்மை. இரண்டாம் நிலைத்துறை அப்படின்னு எடுத்தீங்கன்னா நேச்சர் டு நம்மளோட பினிஷ்டு ப்ராடக்ட், இன்பிட்வீன்ல மேனுஃபேக்சரிங், அதாவது மிஷினரிஸ்ன்ற வார்த்தை வரும். இயந்திரங்களை பயன்படுத்தி, இப்ப எக்ஸாம்பிள் பருத்திய காட்டனா மாத்தி ட்ரெஸ்ஸா யூஸ் பண்றோம். இது என்ன துறை அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் நிலைத்துறை. கரும்ப சர்க்கரையா மாத்தி யூஸ் பண்றோம், இது இரண்டாம் நிலைத்துறை. சோ இந்த மாதிரி இரண்டாம் நிலைத்துறை அப்படிங்கிறது மிஷினரிஸ். மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னா சர்வீஸ் செக்டர். சரிங்களா? இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சர்வீஸ் செக்டரோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு பெருசா தெரியாது. அப்ப நம்ம பார்த்த உடனே வேளாண்மை ஒண்ணு, மிஷினரிஸ் ஒண்ணு, இது ரெண்டை மட்டும் தான் டெவலப் பண்ணணும்னு சொல்லுவோம். இந்த ரெண்டை பத்தி தான் எல்லாருமே பேசியிருப்பாங்க. காந்தி திட்டமா இருக்கட்டும், மக்கள் திட்டமா இருக்கட்டும், சர்வோதயா திட்டமா இருக்கட்டும், எல்லாருமே அதை பத்தி தான் பேசுவாங்க. சோ அதுக்கப்புறம் பின்னாட்கள் என்ன ஆகும் அப்படின்னா சர்வீஸ் செக்டரோட வளர்ச்சி தெரிய ஆரம்பிக்குது. சோ அப்ப இங்க பிளான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், செகண்ட் 5 இயர் பிளான்ல சர்வீஸ் செக்டரை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி, நிலையான நீடித்த வளர்ச்சி தான் ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல வேளாண்மைக்கு முக்கியத்துவம், வேளாண்மைக்கு முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். ஏன்னா அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா பிரைமரி செக்டர். அதுக்கடுத்து என்ன ஆகும்? பிரைமரி செக்டர் ஓகே, இவ்வளவுதான் ஆள் போறாலுமே அது இன்கம் இவ்வளவுதான் அப்படின்னு தெரியுது. சோ அப்ப செகண்டரி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதுல இரும்பு தொழில் இருக்கு, சணல் தொழில் இருக்கு, பட்டு தொழில் இருக்கு, உர தொழில் இருக்கு, இதெல்லாம் பெரிய பெரிய தொழில்கள். சரிங்களா? சோ இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு வர்றப்போ அப்ப செகண்டரி செக்டர் ரெண்டாவது பிளான், மெகலானோபிஸ் பிளான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிசி மெகலானோபிஸ், நேரு. சோ இவங்க பிளான் பண்ணி கொண்டு வரதான் இரண்டாவது 5ஆம் திட்டத்துல பொருளாதார தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் இப்ப 5ஆம் திட்டத்துல கேட்கிற கொஸ்டின். எந்த 5 இயர் பிளான், எந்த இயர் போட்டாங்க, இந்த இயரோட பிளானோட பேரு என்ன, இந்த பிளான் வந்து எத்தனை % ஆஃப் டார்கெட் பிக்ஸ் பண்ணாங்க, சோ இதனால கிடைத்த வளர்ச்சி என்ன, growth என்ன, என்ன எதுல ஃபோக்கஸ் பண்ணாங்க? இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானா 1951 to 56. ஃபர்ஸ்ட் இயர் பிளான் போட்டது யாரு? ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை % டார்கெட், இப்ப 3.5 பிக்ஸ் பண்றாங்களா, அது வந்து 4 மாறுதுன்னா வளர்ச்சி. சரிங்களா? அதுல எதை டார்கெட் பண்ணாங்க? அக்ரிகல்ச்சர், பொருளாதார வேளாண்மையை டார்கெட் பண்ணி டெவலப் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சு படிக்கணும். இப்போ இதை படிக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா இங்க வந்துருவோம். இது ஃபுல்லா ஒரே டார்கெட், ஒரு இதுல முடிக்க வேண்டியது, ஒரு லைன் இது ஃபுல்லாவே. சரி, இந்த 5ஆண்டு திட்டம் நம்ம சொல்லிட்டோம். 5ஆண்டு திட்டத்தை யாரு போடுறா தெரியணும்ல. திட்டம் பிளான் பண்றோம், திட்டத்தை பிளான் பண்றது யாரு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது யாரு? ஒரு திட்டம் போடுறது கவர்மெண்டோட ஒர்க், அதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்பான்சர் பண்றது யாரு? அந்த வீட்டோட ஓனர். யாருக்கு வீடு தேவையோ அவங்க வந்து அமௌண்ட் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த வீட்டுக்கான ஸ்கெட்ச் போடுறது யாரு? டிராஃப்ட் ஒரு இன்ஜினியர். சரிங்களா? அந்த வீட்டை கட்டுறது யாரு? ஒரு சில தொழிலாளிகள், கொத்தனார், இந்த மாதிரி கட்டுவாங்க. சோ இப்படி மொத்தமா உருவாக்கப்பட்டு பிளான் பண்ணி செய்யப்பட்டதா ஒரு வீடு. அதே மாதிரி இங்க இதை பிளான் பண்றதுக்கு இருக்கிறது திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷன் தான் நமக்கு இன்ஜினியர் மாதிரி, அவங்க தான் பிளான் பண்றது. அப்ப பினான்ஸ் கமிஷன் யாருன்னா வீட்டுக்கு ஓனர் மாதிரி, அவங்க தான் காசு பிக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பிளானுக்கு இவ்வளவுதான் அமௌண்ட் சொல்லி நிதி ஒதுக்குறது யாரு அப்படின்னா நிதி குழு. நிதி ஆயோக் கிடையாது, நிதி குழு. சரிங்களா? சோ இவங்க நிதி குழு கொடுத்துட்டாங்க அமௌண்ட், பிளானிங் கமிஷன் திட்டம் போட்டாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து என்டிசின்னு ஒரு குழு இருப்பாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு. 1952 ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? இது 1950 ஆரம்பிப்பாங்க, மார்ச் 15. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு. 1951 ஆரம்பிக்கப்பட்டது பினான்ஸ் கமிஷன். சரிங்களா?
கேசி நியோகி தலைமையில. ஸோ அதுக்கப்புறம் வந்தது என்டிசி. இந்த என்டிசி வந்து பாத்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, சரிங்களா? ஸோ இதோட முடிவு, இந்த என்டிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணதோட முடிவு தான் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டா நமக்கு ஒரு பிளான் வந்து எவ்வளவு தூரம் எக்ஸிக்யூட்டிவ் ஆயிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். இந்த பிளான் எக்ஸிக்யூட்டிவா கால்குலேட் பண்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல், தேசிய புள்ளியியல் துறை சொல்லுவாங்க, பிஎஸ்ஓ, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், சரிங்களா? ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. பட் இன் பிட்வீன்ல இப்போ 1950 ஆரம்பிச்சது, 51 பிளான், 50 திட்டக்குழு ஆரம்பிப்பாங்க. இந்த திட்டக்குழு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2015 வரை ஆக்டிவ்ல இருக்கும். ஆனா இப்ப இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்ப இல்ல, திட்டக்குழுவை கலைச்சிட்டாங்க. திட்டக்குழுவை கலைச்சு அதுக்கு பதிலாக கொண்டு வந்ததா என்னது, நிதி ஆயோக். நிதி ஆயோக் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி கொண்டு வந்திருப்பாரு. சோ இதுக்குள்ள வேற என்ன கேட்கலாம்னா, இந்த காலகட்டத்துல எத்தனை பிளான் போட்டாங்க, எத்தனை பிளான் சக்சஸ் ஆச்சு, இதெல்லாம் நம்ம கொஸ்டின் ஏரியா. சோ அப்படி நிதி ஆயோக் வந்தீங்கன்னா நிதி ஆயோக் எப்ப கொண்டு வந்தாங்க, அதாவது திட்டக்குழுவை எப்ப கலைக்கிறேன்னு சொன்னாங்க, நிதி ஆயோக்கை எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, இது கொஸ்டின் நமக்கு புக்ல தெளிவா இருக்கு. அதனால நடத்தும் போது கிளாஸ் சொல்லிடுறாங்க, அந்த இயர்லாம் முக்கியம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்குக்கும் திட்டக்குழுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அவங்களுக்கு என்ன வித்தியாசம், அதை பார்க்கணும். நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்மே நம்ம கொஸ்டின், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நிதி ஆயோக். இந்த நிதி ஆயோக்ல நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இதுவே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதை தெளிவா முடிச்சாதான் உள்ள வர முடியும், சரிங்களா? ஓகே, பாருங்க இப்ப இந்த சிலபஸ்ல இந்த ஏரியா தான், பட் புக்ல எங்க இருக்குன்னு பாத்துருவோம். அடுத்து வருவாய் ஆதாரங்கள், ரிசர்வ் வங்கி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங். இதை ஃபுல்லா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கல் பாலிசி, பினான்சியல் பாலிசி, அதுல முடிப்போம் தெளிவா. ஃபுல்லா மணி, பணக்கொள்கை, நிதி கொள்கை, ரெண்டு கான்செப்ட் வரும். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, ஹிஸ்டரியை லிங்க் பண்ண ஆரம்பிக்கணும். பணம்னா என்ன, வருவாய் ஆதாரம்ன்றது நம்ம வரியை பத்தி ஃபுல்லா கொண்டு வந்துடலாம், சரிங்களா? இதுல நம்ம வருவாய் ஆதாரத்துல துறைகளையும் நம்ம படிச்சிடணும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 3 துறைனா எந்தெந்த துறை. இதுல கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எந்த துறையில எவ்வளவு இன்கம் வருதுன்னு நம்ம கேக்குறாங்க. அப்ப 3 துறைகள் பிரிக்கிறோம், 3 துறையில எவ்வளவு மக்கள் இன்வால்வ் வராங்க, எவ்வளவு இன்கம் வருது, ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். சோ இதை வச்சு நம்ம இந்தியா எப்ப டெவலப் ஆகும், இந்தியா டெவலப் ஆகுமா டெவலப் ஆகாதா, இந்தியாவை ஏன் டெவலப்பிங் கண்ட்ரினே சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ இதுக்கான ரீசன் நம்ம பார்க்கலாம். அது மாதிரி எக்கனாமிக்ஸ்ல சின்ன சின்ன டேர்ம்ஸ் இருக்கு. இது போக நீங்க எக்கனாமிக்ஸ்ல இன்னொரு வார்த்தை, எக்கனாமிக்ஸோட சைக்கிள் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்கும் எங்க முடியும், அதுக்கா தெரியுமா? எக்கனாமிக்ஸோட சைக்கிள் எங்க ஆரம்பிக்கும், சிம்பிளா சொல்லணும்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைன்ற வார்த்தையில முடிக்கலாம். வார்த்தையில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் ஈஸி. இதுக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்கு. ஒரு டெஃபினிஷன், டிமாண்ட் அண்ட் சப்ளை. வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் த இன்டர்ரிலேஷன் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை, முடிஞ்சு போச்சு. தேவை மற்றும் அளிப்பு, அவ்வளவுதான். தேவைக்கும் அளிப்புக்கும் உள்ள தொடர்பே எக்கனாமிக்ஸ் முடிச்சிடலாம். இவ்வளவுதான் எக்கனாமிக்ஸ். இப்போ இதுக்கு கேப்ல ஒரு சைக்கிளே இருக்கு. டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு நடுவுல நிறைய சைக்கிள் வேல்யூ இருக்கு. எப்படின்னா, இப்ப டிமாண்ட் ஒருத்தட்ட கிரியேட் ஆகுது, சரிங்களா? இந்த டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னவா மாறும், நீடா மாறணும். நான் சொல்றேன், இந்த சைக்கிளோட மீனிங் நான் சொல்றேன். ஏன்னா சில பேர் அது புரியாம அது டிமாண்ட் அண்ட் சப்ளை படிப்போம். அங்க எக்ஸாம்ல போய் டிமாண்ட் வேற ஏதாவது நீடு இருந்தா அதுவா இதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் மீனிங் புரியணும். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கறத சொன்னவர் யாருன்னு தனியா பார்த்துட்டோம். டிமாண்ட் அண்ட் சப்ளைக்குள்ள ரிலேஷன் தான் எக்கனாமிக்ஸ். இதோட மீனிங் என்னன்னா, டிமாண்ட்னா என்னது, தேவை, சரிங்களா? இது தேவையா விருப்பமா, இன்னும் சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். விருப்பம், தேவை. சப்ளை அப்படின்னா அளிப்பு. ஓகே, இன்னொன்று நான் சொல்றேன், இது சைக்கிள் எப்படி மாறும்னா, டிமாண்ட், நீங்க டிமாண்ட் கிரியேட் பண்றீங்க, டிமாண்டை நோக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா முயற்சி. இது வந்து பாத்தீங்கன்னா விருப்பம். அடுத்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷனா உற்பத்தி இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னது, புரியல? டிஸ்ட்ரிபியூஷன் எழுதிக்கோங்க, கொஞ்சம் வேகமா எழுதிக்கலாம், ஏன்னா இதுல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கிளாஸ்ல தெளிவா சொல்றேன். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா பகிர்ந்தளித்தல், பகிர்வு அப்படின்னு சிம்பிளா பார்க்கலாம். சோ அதுக்கப்புறம் சப்ளை. இந்த ஆர்டர் தான் ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கான சைக்கிள் அப்படின்னு படிச்சிருப்போம், 11th புக்ல கொடுத்துருப்பாங்க. பட் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்ல. சில பேர் என்ன சொல்லுவோம், டிமாண்ட் சப்ளைவை டைரக்டா சொல்லிட்டு போயிருவோம். டிமாண்ட் சப்ளை, டிமாண்ட்னா என்னன்னு தெரியாது சில பேருக்கு. டிமாண்ட்னா விருப்பமா தேவையான்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். டிமாண்ட் வேற, நீடு வேற, சரிங்களா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் டிமாண்ட், இப்போ ரோட்ல நம்ம போறப்போ ஒரு கார் ஒண்ணு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பென்ஸ் கார் போகுது, இல்ல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் போகுது. பார்த்த உடனே எல்லாரும் ஆசைப்படுவோம் இல்லைங்களா, அந்த கார் வாங்கலாம், அதுக்கு பேரு டிமாண்ட். அது நமக்கு ஒரிஜினல் டிமாண்டா இல்ல ஒரு டூப்ளிகேட் டிமாண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரிஜினலா மாறாது. டிமாண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் லைஃப்ல. சோ அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது நீடா மாறினாதான் நமக்கு அது எக்கனாமிக்ஸ்குள்ளே உள்ள வரும், சரிங்களா? இப்ப ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்த்து ஆசைப்படுற எல்லாருமே ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிடுவாங்களா? வாங்க முடியாது. சோ அப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு ரோல்ஸ் ராய்ஸை பார்த்து ஆசைப்படுவோம், அதுக்கப்புறம் நம்மளோட தேவை என்னவா மாறும். ரெண்டாவது இதுல ஒரு விஷயம் இருக்கு, டிமாண்ட் வந்து நமக்கு நீடா மாறணும் அப்படின்னா, டிமாண்ட் நம்மளோட நீடா மாறணும்னா அதுக்கு ஒரு ஃபேக்டர் PPP அப்படிங்கிற ஃபேக்டர் ரோல் பிளே பண்ணும். இந்த PPP அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ்ல 2 இடத்துல வரும். ஒன்னு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், சரிங்களா? பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னா பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்து செயல்படுவது, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ரெண்டாவது
ட்ரிபிள் பிக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா பப்ளிக் பர்ச்சேசிங் பவர். மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும், எது கேட்கறாங்கன்னு பார்த்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல டிமாண்ட நீடா மாத்துறது பப்ளிக் பர்ச்சேசிங் பவர் தான். ஒண்ணும் இல்ல, நம்ம வருமானம், அவ்வளவுதான். பர்ச்சேசிங் பவர்னா தமிழ்ல மக்களின் வாங்கும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும், பர்ச்சேசிங் பவர். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் சேலரி வாங்குறேன். என்னால வீட்டுக்கு 30,000 ரூபாய் செலவு பண்ண முடியும். 20,000 ரூபாய் சேவ் பண்றேன். அப்ப என் பர்ச்சேஸ் பவர் 20,000 ரூபாய். சரிங்களா? சேவிங்ஸ் போக சில பேர் 5,000 ரூபாய் சேவ் பண்ணா 15,000 ரூபாய். சில பேர் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, 10,000 ரூபாய் வீட்டுக்கு செலவாகுது, மிச்சம் 10,000 ரூபாய் 2,000 ரூபாய் சேவ் பண்றாங்க. அவங்க பர்ச்சேஸ் பவர் 8,000 ரூபாய். சரிங்களா? இப்படி பர்ச்சேஸ் பவர் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள் சேஞ்ச் ஆகும். இந்த பர்ச்சேஸ் பவர் தானே நீட தீர்மானிக்கும். நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னு முடிவு பண்றேன், ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கல, அதுக்கு பதிலா என்ன பண்றேன், வேற ஏதோ காருக்கு போறேன். அப்ப என்னோட பட்ஜெட்டுக்குள்ள எந்த கார் இருக்குன்னு நான் தேட ஆரம்பிப்பேன். ஃபர்ஸ்ட் இதான் போறேன். அதுக்கு பேரு விருப்பம், அதுக்கு பேரு தேவையில்லை. ஓகேங்களா? விருப்பம் வந்து உங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை எப்படி தீர்மானிக்குதுன்றது விருப்பம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா உங்களோட எக்கனாமிக்கல் லெவல தீர்மானிக்கிறது உங்களுடைய வாங்கும் சக்தி தான். அப்ப வாங்கும் சக்தியை வச்சுதான் நம்ம நீடா மாறுது. அப்ப அந்த விருப்பம் நீடா மாறும் போதுதான் நீங்க உங்களோட உண்மையான என்ன ஸ்டார்ட் ஆகுது, பர்ச்சேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த விருப்பத்தை டிமாண்டை வச்சு எக்கனாமிக்ஸ் ரன் ஆகல. டிமாண்ட் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் ரன் ஆக ஒரு காரணம் தான். உண்மையான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நீடு. இப்போ இந்த பர்ச்சேஸ் பவர் வருதா, பர்ச்சேஸ் பவர் இப்போ ஒருத்தவங்களால வந்து மாசம் ஒரு 15,000 ரூபாய் டியூ கட்ட முடியும், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கு. அப்ப 15,000 ரூபாய் டியூ கட்டுற மாதிரி எந்த கார் இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? சோ அப்ப அது ஒரு ஸ்விஃப்டோ இல்ல ஹுண்டாயோ ஏதோ ஒரு கம்பெனி போக ஆரம்பிக்கிறோம். சோ அப்ப இதுதான் வந்து என்னன்னா நீடு. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? டிமாண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை, விருப்பம். ஆனா நீடு அப்படிங்கிறது நம்மளோட தேவை. அப்ப ஆசை தேவையா மாறுறதுக்கு என்ன காரணி தேவைப்படுது அப்படிங்கிறீங்கன்னா பப்ளிக் பர்ச்சேசிங் பவர். சோ இதுக்கப்புறம் நம்ம இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீடு தெரிஞ்சிருச்சு. நீடு வந்தோடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, முயற்சி. முயற்சினா என்ன என்ன முயற்சி பண்ணுவோம்? நமக்கு இப்ப கார், ஹூண்டாய் கார் ஒரே பட்ஜெட்ல ஒரு 4 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. போய் 4 கம்பெனி 4 ஷோரூமும் போய் ஏறி இறங்குவோமா? ஹூண்டாயில போய் பார்ப்போம், ஹோண்டால போய் பார்ப்போம், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சுசுகில பாக்குறோம். இப்படி 4 கம்பெனி பாக்குறோம். பார்த்துட்டு இதுல நமக்கு எந்த கார் சூட் ஆகும் அதை சூஸ் பண்றோம். இது முயற்சி. நீங்க 4 கம்பெனில போய் பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, என்கொயரி லிஸ்ட் அவங்க எடுப்பாங்க, அங்க இருக்க ஆளு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காருக்கு ஒரு 10 பேர் என்கொயரி பண்ணிருக்காங்க. அப்ப 10 பேர் என்கொயரி பண்ணா அந்த காரோட ப்ரொடக்ஷனை 10 இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா 10 கார் சேல் ஆனா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்ல. சோ அந்த என்கொயரி லிஸ்ட்டை வச்சு உற்பத்தி அதிகரிக்கும். புரியுதா? விருப்பம் தேவையா மாறினா முயற்சி அதிகரிக்கும், முயற்சி அதிகரிச்சா உற்பத்தி அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிச்சா என்ன ஆகும்? 10 கார் பண்றாங்க, 100 கார் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லா ஷோரூம் எல்லாமே எங்க போகும், ஹெட் ஆபீஸ்க்கு போகும். சரிங்களா? அங்க இருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போகும். 10 ஒரு 10 கம்பெனில என்கொயரி பண்ணிட்டோம். அப்ப 100 கார் எல்லாரும் என்கொயரி பண்ணிருக்காங்க. அது ஒரு 50 காரை புக் பண்ணிட்டாங்க. அப்போ நல்லா பாசிட்டிவ் தான். அப்ப 100 கார் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, உற்பத்தி பண்ண காரை அங்கேயே வைக்க மாட்டாங்கல்ல. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். அந்த 10 ஷோரூமுக்கும் 10 காரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ளை. யாரு கஸ்டமர் போய் வாங்க ஆரம்பிச்சிரும். இவ வாங்கிட்டோம்னா முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? ஒரு மாசம் சும்மா இருக்கும். அடுத்து வேற ஏதாவது ஃபர்ஸ்ட் பைக் வாங்குவோம், பைக் வாங்கிட்டோம்னா அடுத்து காருக்கு போவோம், கார் வாங்கிட்டோம்னா வீடு கட்டணும். இந்த மாதிரி ஆசைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் டிமாண்ட் நீடா மாற முயற்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது மூலமா தான் எக்கனாமிக்கல் சைக்கிள் ரன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இன்கமா வர்ற காசை நீங்க கடைசி யார்ட்டையாவது கொண்டு போய் கொடுத்து இன்னொரு பொருளை பர்ச்சேஸ் பண்றோம். திரும்ப அந்த அமௌண்ட் எங்க போகும், அவங்களுக்கு தேவையான பொருள் அவங்க போய் வாங்குவாங்க. இப்ப கார் கம்பெனில வேலை பார்க்குற ஓனர்ஸ் எல்லாம் வீடு கட்டுவாங்க. அப்ப அவங்க அந்த காசை எங்க கொண்டு போவாங்க, அப்படியே அவங்களோட தேவை வீட்டுக்கு போகும். வீட்டு இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவையான கார் வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க. சோ அவங்க அங்க போகும். சோ இப்படிதான் வந்து ஒரு எக்கனாமிக்கல் சைக்கிள் ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எக்கனாமிக்ஸ்க்கான டெஃபினிஷன். 2 விதத்துல சொல்லணும்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. எக்கனாமிக்ஸ் இஸ் இன்டர்ரிலேஷன் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இன் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை தி சைக்கிள்ஸ் ஆர் அவைலபிள். என்னென்ன சைக்கிள்ஸ் இருக்குன்றத பாத்துக்கோங்க. டிமாண்ட், முயற்சி, உற்பத்தி, பகிர்வு, சப்ளை. இதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் டிமாண்ட் ஆரம்பிக்கும். இதான் டிமாண்ட் சப்ளை சைக்கிள் அப்படின்னு படிப்போம். 11th புக்ல இருக்கும் உங்களுக்கு. இது நான் கிளாஸ்ல சொல்லிடுவேன். இதை சொல்லிட்டு தான் கிளாஸே ஆரம்பிப்பேன். ஸ்டார்டிங்ல சொல்றேன். இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் புரியாம படிச்சு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதான் மேட்டர்னு புரிஞ்சு படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மறக்காது. சரிங்களா? இதுக்கப்புறம் இப்ப உள்ள வந்தீங்கன்னா பணம் அப்படின்னு வர்றப்ப பணத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதுல சில பேர் டைரக்டா எக்கனாமிக்ஸ் புக் எடுத்து அதை மட்டும் படிச்சிருவோம். பணம்னு வர்றப்போ நான் ஹிஸ்டரி புக்கே நம்ம எடுத்து வரணும். சரிங்களா? ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். ஆன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா. ஆன்ஷியன்ட் இந்தியால முத வந்து பாத்தீங்கன்னா காயினை யார் வெளியிட்டாங்க அது முக்கியம். அது மாதிரி பாத்தீங்கன்னா வேத காலத்துல நிக்ஷா, சுவர்ணா, சதமானா இதெல்லாம் என்னது காயின்ஸ். நிக்ஷா, சுவர்ணா, சதமானம் சொல்லி காயின்ஸ் இருந்திருக்கும். வேத காலத்திலேயே முன்வேத காலத்துல, பின்வேத காலம் கிருஷ்ணாலா அப்படிங்கிற காயின்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இது வேத காலத்துல. சோ அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா அரேபியர்கள் வருகைன்னு வர்றப்போ நிறைய பேர் காயின் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நவீன நாணய முறையின் தந்தை யாரு, ஷெர்ஷா சூர். அது ஷெர்ஷா அப்படிங்கிற எப்போ வந்தவர், இடைக்கால இந்தியா. இடைக்கால இந்தியால யாரு பீரியடு, இடைக்கால இந்தியால முகல்ஸ் இருப்பாங்கல்ல, முகல்ஸ்ல இன்பிட்வீன்ல வர்றவர் தான் ஷெர்ஷா. சோ அவர் தான் நவீன நாணய முறையின் தந்தைன்னு அழைக்கப்பட்டாரு. சோ இப்ப இந்த நவீன நாணய முறையின் தந்தைனா அந்த கொஸ்டின் எங்க இருந்து வந்திருக்குன்னா நாணயம், காயின்ல இருந்து வந்திருக்கு. அப்ப அந்த நாணயங்கள் அப்படிங்கிறது நமக்கு எக்கனாமிக்ஸ்லயும் கேட்கலாம், வருவாய் ஆதாரங்கள்ல நமக்கு எங்க கேட்கலாம், ஹிஸ்டரிலையும் கேட்கலாம். ஹிஸ்டரியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகல்ஸை பத்தி கேட்கறப்ப அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும்.
நம்ம இங்கேயும் திரும்ப ரீகால் பண்ணிடணும் அவரை, சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன யார் யாரெல்லாம் காயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் சில்வர் காயின் யார் கொண்டு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் கோல்டு காயின் யார் கொண்டு வந்தாங்க, இவர் காலத்துல வெளியிடப்பட்ட காயின்ல என்ன உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது, சரஸ்வதி உருவம் பொறிக்கப்பட்ட காயினை வெளியிட்ட அரசர் யாரு? சரஸ்வதி உருவம் பொறிக்கப்பட்ட காயின் தெரியுமா? யாரு? முகமது கோரி. முகமது கோரி காயின்ல லட்சுமி உருவம் பொறிக்கப்பட்ட காயின் முகமது கோரி. வெரி குட். அது மாதிரி பன்றி உருவம் பொறிக்கப்பட்ட காயின் இருக்கு இல்லைங்களா, அது ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காயின் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு, இப்ப கப்பல்லாம் இருந்திருக்கும், கப்பல் உருவத்துல காயின் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய காயின் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை ஃபுல்லா இதுல ஆர்கனைஸ் பண்ணணும். நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம், இப்ப பாத்தீங்கன்னா மறந்துடும். இவ திரும்ப ஆர்கனைஸ் பண்ணி இங்க எழுதிட்டு தான் ரிசர்வ் பேங்க்குள்ள வரணும். அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் காயின்னா என்ன, காயின் எங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க். அப்ப பேங்க் செக்டர் முத எங்க ஆரம்பிச்சிச்சு, இந்தியால மொத பேங்க் இது, வேர்ல்டுல மொத பேங்க் இது. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள வாங்க. வேர்ல்டுல மொத பேங்க், இந்தியாவோட மொத பேங்க். தென் இந்தியாவோட மூலதனம், எல்லா வங்கிகளின் தாய் யாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்க். அப்ப ரிசர்வ் பேங்க் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? ரிசர்வ் பேங்க் வந்து 1934 ஆக்ட் 1935ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ண பேங்க் 37ல கேபிட்டல மாத்துவாங்க, கொல்கத்தா டு மும்பை. சோ கேபிட்டல மாத்தினதுக்கு அப்புறம் நேஷனலைஸ் ஆக்குவாங்க 1949 ஜனவரி 1. சோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேங்க் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். 1955 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ வரும், சரிங்களா? எஸ்பிஐ அதுக்கு முன்னாடி இம்பீரியல் பேங்கா இருந்து எஸ்பிஐ மாறி இருக்கும் 55ல. ஐசிஐசிஐ பேங்க் 55ல உருவாக்கி இருப்பாங்க. சோ இதெல்லாம் ஒரே டைம் உருவானது. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேளாண்மைக்காக உருவாக்கப்பட்ட வங்கி எது? நபார்டு. நபார்டு பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேளாண்மைக்காக உருவாக்கப்பட்ட வங்கி, அது 1982ல வந்திருக்கும், சரிங்களா? எக்ஸிம் பேங்க் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட பேங்க், அது 1982. இதெல்லாம் இந்த இயர் ஆர்டர்லாம் படிக்கணும், சரிங்களா? இதெல்லாம் நான் கிளாஸ்ல கொடுத்துருவேன் நீட்டா டேட்டாஸ். சோ அதை படிச்சீங்க அப்படின்னா இந்த ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம் இதெல்லாமே அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும். ரிசர்வ் வங்கி படிக்கிறப்ப பேங்கை பத்தி ஃபுல்லா படிச்சிருவோம். அதுக்கப்புறம் நிதி ஆணையம். நிதி ஆணையம் அப்படின்னா பினான்ஸ் கமிஷன் ஆர்டிகிள் 280 இதை மென்ஷன் பண்ணி தான் படிக்கணும். ஏன்னா இதுல சில பேருக்கு தெரியாது, திட்டக்குழுவுக்கும் நிதி குழுவுக்குள்ள வித்தியாசம். திட்டக்குழு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, திட்டக்குழு நம்ம பாலிட்டி புக்ல அதுக்கான அமைப்பே கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் பாலிட்டி புக்ல ஒவ்வொரு அமைப்புக்குமே ஆர்டிகல் இருக்கும், சரிங்களா? இப்ப நிதி ஆணையம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிதி ஆணையம்னா இதுதான் நிதி ஆணையம், இதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, இவங்களுக்கு கீழே இத்தனை பேர் இருப்பாங்க. இதை பத்தின அமைப்பு ஆர்டிகல் 280ல சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? ஆர்டிகல் 280, சரிங்களா? இதுல வந்து பட் ஆனா எதை பத்தி சொல்லப்படலன்னா திட்டக்குழு பத்தி சொல்லப்படவே இல்லை. திட்டக்குழுன்றது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி உருவாக்கிய ஒரு குழு. அதனால திட்டக்குழுவை பத்தி பாலிட்டில சொல்லப்பட்டிருக்காது. நம்ம கொஸ்டின் ஏரியா ஆர்டிகல் 280 நிதி ஆணையம் கேட்கலாம். சோ திட்டக்குழு பத்தி இதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே ஒரு மத்திய மாநில அரசு உறவுக்காக போடப்பட்ட இது சொல்லுவாங்க கமிட்டிஸ். அந்த கமிட்டி எல்லாம் தனியா படிக்கணும். இதுல தெளிவா கொடுத்திருக்காது, நம்ம தனியா படிக்கணும், சரிங்களா? நான் நடத்தும் போது சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு கொண்டு வந்தோம் இல்லைங்களா? நம்மளோட உள்ளாட்சி கொண்டு வரதுக்காக ஒவ்வொருத்தவங்க ரெஃபர் பண்ணிருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஈரடுக்கு பஞ்சாயத்து யார் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்தை கொண்டு வந்தது யாரு? பல்வேந்திராய் கமிட்டி. படிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி கமிட்டிஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறப்போ இந்த கமிட்டிஸ்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் வேறுபடும், சரிங்களா? அந்த கமிட்டிஸை யார் யார் போட்டாங்க அப்படின்னு படிப்போம். அதுல ஒரு சில கமிட்டிஸ் வந்து திட்டக்குழு ரெஃபர் பண்ணிருப்பாங்க. அந்த திட்டக்குழு ரெஃபர் பண்ண கமிட்டிக்கு பேரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங்கோட புரியணும். ஏன்னா திட்டக்குழுவுக்கே வேறு இல்ல, திட்டக்குழுவே பாலிட்டில இல்ல. அப்ப அவங்க போட்ட கமிட்டியே வேறற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது கான்செப்ட் சொல்ல புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதெல்லாம் கிளாஸ்ல சொல்றேன். மத்திய மாநில அரசுக்கிடையே நிதி பகிர்வு பாத்தீங்களா? இதுல கொஸ்டின் வந்துச்சா இல்லையா? போன டைம் குரூப் 4ல இதுல கொஸ்டின் வந்துச்சு. மத்திய மாநில அரசுக்கு எந்த நிதியை யார் ஷேர் பண்றாங்க? ஒரு சில நிதி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு சில நிதியை ஸ்டேட் கவர்மெண்டே கலெக்ட் பண்ணி அவங்களே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிதிக்கும் ஆர்டிகல் இருக்கு. 267, 68 நான் சொல்ற நடத்தும் போது சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார போக்குகள் அப்படின்னு சொல்றப்போ செக்டார்ஸ் தான் மெயின். இதுக்குள்ள ஒவ்வொரு செக்டாரா பாத்துருவோம். பிரைமரி செக்டார்னா வேளாண்மை, மைனிங், அது ஃபுல்லா வந்துரும். சோ அது மாதிரி செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார், வேளாண்மையில் அறிவியல் தொழில் பத்தி பயன்பாடு. அதுக்கப்புறம் ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தொழில் வளர்ச்சி, சரிங்களா? தொழில் வளர்ச்சி வந்துடும். மூணாவது ஊரகங்கள் சார் நலன் திட்டங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா ஊரக பொருளாதாரம் சொல்லி 11th புக்ல ஐ திங்க் 10வது பாடம் நினைக்கிறேன், அப்படியே ஒரு பாடம் தான். அந்த ஒரு பாடம் படிச்சீங்கன்னா இதுல கொஸ்டின் சான்சஸ் இருக்கு. சமூக பிரச்சனைகள் மற்றும் மக்கள் தொகை, இங்க பாருங்க இது முக்கியமானது. சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலை வாய்ப்பு, வறுமை, இந்த இடத்த எடுத்துக்கணும். அப்படியே சமூக பிரச்சனைகள் அப்படின்னு வர்றப்போ பொருளாதாரம் டெவலப் ஆகாதுக்கு என்னெல்லாம் பிரச்சனை சொசைட்டில அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணு மக்கள் தொகை அப்படின்னு எடுத்தோம்னா மக்கள் தொகை பெருக்கம். சோ இந்த மக்கள் தொகை யார் கால்குலேட் பண்றாங்க? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், ISO. சோ அப்ப அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் ஃபுல்லா நமக்கு வேணும். ரிப்போர்ட்னா பெருசா உள்ள போவேனா 11th புக்ல கொடுத்துருக்கிறது போதும். பிறப்பு வீதம்னா என்ன, மக்களோட இறப்பு வீதம்னா என்ன, மக்களின் வருமானம்னா என்ன, அதாவது தலா வருமானம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே நம்மளோட 11th புக்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. பாப்புலேஷன் சென்சஸ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எது? தமிழ்நாட்டை பொறுத்தவரை. மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட் எது? UP. அது மாதிரி மக்கள் தொகை கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டேட் எது? இருக்கிற கம்மியான ஸ்டேட் எது?
புரியல. சிக்கிமா மக்கள் தொகையா மக்கள் தொகை அடர்த்தியா? மக்கள் தொகை கம்மியா இருக்குது சிக்கிம். சரி, மக்கள் தொகை அடர்த்தி கம்மியா இருக்குது, மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது. மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட் எது தெரியுமா? நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல 2 இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். பிசி கிளாஸ், எஸ்ஐ கிளாஸ் எல்லாத்தையும் சொல்றேன். பீகார், பீகார்ல மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கும். ஏன் நம்ம எங்க பார்ப்போம்? நாலந்தா பல்கலைக்கழகம் கட்டப்பட்ட இடம் பீகார். முத கல்விக்கான அஸ்திவாரம் போட்டது பீகார்ல தான். ஒரு பல்கலைக்கழகம், ஒரு பப்ளிசிட்டியான யூனிவர்சிட்டினா பீகார். ஆனா இப்போ கல்வி தொகையில கல்வியில கடைசியா இருக்க மாநிலம் எது கேட்டீங்கன்னா பீகார். சோ இதை கம்பேர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பீகார்ல, நாலந்தா. இப்ப கல்வியில கடைசியா இருக்கிறது பீகார். அங்க வந்து அடர்த்தி அதிகம், அங்க வந்து படிப்பறிவு இல்ல, எல்லாம் மக்கள் நெருக்கமா தான் இருப்பாங்க ஃபுல்லா. அதனால கல்வியில கடைசியா இருக்கிறது யாருன்னு கேட்டாலும் பீகார் தான். மக்கள் தொகை அடர்த்தியில கடைசியா இருக்க ஸ்டேட் யாருன்னு கேட்டாங்களும் பீகார் தான். ஃபர்ஸ்டா இருக்குது, அதிகமா இருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி மக்கள் தொகையை பேஸ் பண்ணி என்ன பாயிண்ட்ஸ் வருதோ எல்லாமே படிக்கணும். அடுத்து கல்வியில் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள். நெக்ஸ்ட் நலவாழ்வுனா வெல்ஃபேர். சரிங்களா? வெல்ஃபேர் அப்படின்றப்போ நம்ம ஸ்கீம் வந்துருவீங்க. இப்ப வேலை வாய்ப்புல கொண்டு வரப்பட்ட ஸ்கீமா இருக்கட்டும், இப்ப குடிநீர் திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் கொடுக்குறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் நலவாழ்வு திட்டங்கள். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா, இந்த மாதிரி யோஜனாஸ் உள்ள வரும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வறுமை. இது எல்லாமே சமூக பிரச்சனைகள்லாம் கவர் ஆகும். மேஜரா இவ்வளவுதான் உங்களுக்கான டோட்டல் சிலபஸே முடிஞ்சது. சோ இந்த சிலபஸை நம்ம எப்படி கவர் பண்ண போறோம்னு சொல்லி நான் கிளாஸ்ல உங்களுக்கு டாபிக் வைஸ் பிரிச்சு கொடுக்குறேன். சோ இப்போதைக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு வர்றப்ப என்னெல்லாம் பிரச்சனைக்குள்ள வரும் அப்படின்னு தெரியணும். பிரச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் தான், மக்கள் தொகை. இதை நம்ம தனியா பாத்துருவோம். சரிங்களா? இந்த மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால ரெண்டாவது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பின்மை. சரிங்களா? சோ அப்ப வேலை வாய்ப்பின்மை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? அதாவது இந்த பிரச்சனைன்றது நம்ம எதை வச்சு எடுக்கிறோம்னா இந்தியாவை டெவலப் பண்ண போறோம். இந்தியாவை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் சோர்ஸ் இருக்கு? சரிங்களா? இந்தியாவை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி எல்லாம் சோர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சோ அப்ப அதுக்கு வந்து 3 துறைகள்ல இருந்து எப்படி எல்லாம் காசு வருது அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறப்போ வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறவங்களால நமக்கு அமௌண்ட் வருதா? வரல. சோ அப்ப உங்களுக்கு வேலையை கொடுத்தாதான் என்ன வரும்? அமௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். இப்ப இந்தியாவோட எக்கனாமிக்கலா கூட்டணும், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணணும், பொருளாதாரத்தை. அப்ப அதுக்கு என்னெல்லாம் முடிவு பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்போ பொருளாதாரம் வரணும். இப்போ ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க, மிச்சம் 3 பேர் சும்மா இருக்காங்க. அப்ப வீட்டோட வருமானத்தை கூட்டணும், வீட்டோட பொருளாதார நிலையை கூட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த 3 பேர் ஏதாவது வேலை பார்க்கணும். அவங்க வெளியே போய் வேலை பார்க்கணும் தான் கிடையாது. அவங்களுக்குள்ள ஏதாவது சிறு தொழிலோ ஏதோ ஒண்ணு பண்ணி அது மூலமா ஒரு இன்கம் தான் என்ன பண்ணலாம்? வீட்டோட பொருளாதார நிலை மேல போகும்ல. இவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க பெருசா யோசிக்க வேணாம். ஒரு வீடு 4 பேர் இருக்காங்க, 2 பேர் வேலைக்கு போறாங்க, 2 பேர் சும்மா இருக்காங்கன்னா அந்த 2 பேர் ஏதாவது வேலை பார்த்தா என்ன ஆகும்? எக்கனாமிக்கலா டெவலப் ஆகலாம். சோ அதை தான் வந்து இந்தியா பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இங்க யோசிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமான மக்கள் இருக்காங்க. ஏன் அதை ஒரு ரீசன் சொல்றோம்னா, ஒரு வீட்டுல 10 பேர் இருக்காங்க, 2 பேர் வேலைக்கு போறாங்கன்னா அந்த 2 பேர் சம்பளத்தை வச்சு 8 பேர் சமாளிக்கணும். அப்ப என்ன ஆகுது? எக்ஸ்ட்ரா 8 பேர். அப்ப 2 பேர் சம்பளத்தை 10 பேர் யூஸ் பண்றதுக்கும் 5 பேர் சம்பளத்தை 10 பேர் யூஸ் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப அந்த பாப்புலேஷன் அதிகமாகும் போது சம்பளம் என்ன ஆரம்பிக்குது? குறைய ஆரம்பிக்குது. வேலைக்கு போறவங்க அப்படியே தான் இருக்காங்க, ஆனா பாப்புலேஷன் மட்டும் கூடிக்கிட்டே இருக்கு. அப்ப இது வந்து முக்கியமான பிரச்சனை ஒண்ணு, சமூக பிரச்சனை. ரெண்டாவது அன்எம்ப்ளாய்மெண்ட். சரி, அது இருக்காங்க. அந்த பாப்புலேஷனை பொறுத்தவரை இப்ப பிறந்த குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல வயசானவங்களா இருக்கட்டும், அதை எம்ப்ளாய்மெண்ட் உள்ள கொண்டு வர முடியாது. அது நமக்கு பாப்புலேஷன்ல பெரிய பாதிப்பு, அதை எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இந்த 18 வயசுக்கு மேல ஒரு 40 வயசுக்குள்ள அவங்களால வேலை பார்க்க முடியும். அவங்க ஏன் வேலை பார்க்கல? அதுக்கு என்ன காரணம்? அது அன்எம்ப்ளாய்மெண்ட். அவங்களுக்கான ஸ்கீம் கொண்டு வருது. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா காந்தி வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு, இதெல்லாம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குவல் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். சரிங்களா? சோ இது இல்லாம மூணாவது, இது மூலமா டெவலப் பண்ணலாம். இந்த மூணாவது என்ன அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியை இந்தியாக்குள்ள கொண்டு வரணும். இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும் அப்படின்னா அது நியர்பைல எல்லா இதுவும் கிடைக்கணும் உங்களுக்கு, ஃபெசிலிட்டிஸ். அப்ப அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் ரூரல் டெவலப்மெண்ட். ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இன்டெரக்டா நிறைய விஷயம் இருக்கு. ரூரல் டெவலப்மெண்ட்னா கிராமப்புறத்தை டெவலப் பண்றோம். அது மூலமா கிராமப்புறங்கள ஃபேக்டரிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுன்னா அங்க மூலமா என்ன ஆரம்பிக்கும்? எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இப்ப கிராமப்புறத்துல இருக்க சிறு தொழில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சிட்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, சிட்பின்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இந்த ரூரல் ஏரியால ஒரு ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? சோ அங்க வந்து சின்ன சின்ன தொழிலாளர்கள் உருவாகுது. சும்மா வீட்டுல இருக்கவங்க ஒரு தீப்பெட்டி ஆபீஸ் வச்சுக்கோங்களேன், ரூரல் ஏரியால இருக்கும். சரிங்களா? சோ அவங்க தீப்பெட்டி ஓட்டுறவங்க சின்ன 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 வேலை, அது வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இன்டைரக்டா நமக்கு ஒரு இன்னொரு இன்கம் வர ஆரம்பிக்கும். அது ரூரல் சைட்ல. அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முதல்ல மாத்தணும். இந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சோ இது மூலமா தான் அந்த குடிநீர் வாரியம் அமைக்கிறது, குடிநீர் அனுப்புறது, அது மாதிரி பாத்தீங்கன்னா மின் விளக்குகள் அமைத்தல், இதெல்லாம் ஸ்கீம்ல கொண்டு வருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ரூரல் டெவலப்மெண்ட். இதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் உமன் எம்பவர்மெண்ட். உமன் எம்பவர்மெண்ட். சோ இதுக்கு என்ன மீனிங் சொன்னீங்கன்னா பெண்கள் முன்னேற்றம். சோ இப்ப இதெல்லாம் யோசிச்சுட்டு வர்றோம். 18 to 40 வயசுக்குள்ள ஆண்கள் வேலைக்கு போகலன்னா என்ன காரணம்? அன்எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க? படிச்சதுக்கு வேலை கிடைக்கல, இல்ல வேலைக்கு நான் படிக்கல, ரெண்டுல ஒண்ணுதான் காரணம். ஆனா பெண்கள் என்ன பண்ணுவாங்க? பாதி பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல இருப்பாங்க. சோ அது மூலமா நமக்கு என்ன ஆகுது? எக்கனாமி டவுன் ஆகுது.
சோ அப்ப அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல, அதுக்கு கொண்டு வந்தது தான் உமன் எம்பவர்மெண்ட். இதுல பெஸ்ட் ஸ்கீம் ஒரு பிசினஸை வந்து ஒரு நார்மலா ஒரு பர்சன் ஸ்டார்ட் பண்றதுக்கும், சாரி ஒரு மேல் ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஃபீமேல் ஸ்டார்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மேல் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டாக்ஸ்ல இருந்து எல்லாமே பர்சன்டேஜ் அதிகம். அதே உமன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டாக்ஸ் கம்மி. அது மட்டும் இல்லாம உமன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோன் அதிகம். சரிங்களா? லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் கம்மி. அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் பாரதிய மகிழா பேங்க். பாரதிய மகிழா பேங்க்ன்றது உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட பேங்க். இந்த 4 தான் முக்கிய பிரச்சனையாவே பார்க்கப்படும். இந்த 4 பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்னென்ன முடிவு பண்ணாங்க, இதுதான் முக்கியம். சரிங்களா? இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வரணும் அப்படின்னா இதுக்குள்ள இன்டைரக்டா என்ன வந்துருது? கல்வி, எஜுகேஷன். எஜுகேஷன்ல டிஃபால்ட் இருந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல டிஃபால்ட்டா குறை இருக்கதான் செய்யும். சோ அப்ப அதை சரி பண்றதுக்கு அப்புறம் தான் எஜுகேஷன் உள்ள வரும். மெயின் பிரச்சனை இதுதான். இப்ப இதை கொண்டு வரதுக்கு இங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை பார்க்கணும். இதுதான் சமூக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம், சோசியல் இஷ்யூஸ். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கேட்கலாம், எக்கனாமிக்ஸ்லயும் கேட்கலாம். இந்த எக்கனாமிக்ஸ்ல கேட்கறது ஊரக பொருளாதாரம் ஒரு பாடத்துல இதுவரைக்கும் கொண்டு வந்த ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தீங்கன்னா இப்போ என்ன ஸ்கீம் கொண்டு வர போறாங்க, அப்டேட்ல என்ன இருக்கு அதை பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா வந்துடும். இவ்வளவுதான். உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து 7 கொஸ்டின் அதிகபட்சம் கேட்கலாம். சோ இது நான் சொல்றதுல 5 கொஸ்டின் கேட்டாங்கன்னா 4 கொஸ்டின் நான் சொல்றதுதான். ஒரு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கும். அந்த கரண்ட் அஃபேர்ஸுமே கரெக்டா ஃப்ளோல பிடிச்சீங்கன்னா ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம். இப்போ சமூக பிரச்சனைல எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமா வருதா, 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அது ரூரல் டெவலப்மெண்ட் சம்பந்தமா இருக்கும். அதை நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும். இப்ப படிச்சதை பத்தி ஒரு மீனிங் வந்துச்சுன்னா அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி ஆன்சர் பண்ணா போதும். இது இல்லாம உங்களுக்கு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா பண வீக்கம்னா என்ன, இன்ஃபிளேஷன்னா என்ன, டிஃப்ளேஷன்னா என்ன, சரிங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும். அது மாதிரி ஜிடிபினா என்ன, ஜிடிபி, என்டிபி இதெல்லாமே நான் கிளாஸ்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் இதுல கொஸ்டின்ஸ் வரும். இதை விட்டு வந்தீங்கன்னா இன்ஃபிளேஷன், பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்ன, இதெல்லாம் டைரக்ட் ஒன் வேர்டாவே உங்களுக்கு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன். சரிங்களா? அதை பாத்தீங்கன்னா போதும். சோ இதுவே உங்களுக்கு மோர் தென் எனஃபா இருக்கும் எக்கனாமிக்ஸ்க்கு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இந்த குரூப் 4 சிலபஸை பேஸ் பண்ணி 7 கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? அதுவே வந்து 3.5 hours 4 hours எடுத்தேன்னா 5 கிளாஸ்ல முடிச்சிடலாம். அவ்வளவுதான் இருக்கு எக்கனாமிக்ஸ் சிலபஸ். இதே மாதிரி எல்லா டாபிக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. சோ இப்போதைக்கு படிக்க ஆரம்பிக்கிறவங்க இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ நான் தரேன்னு சொல்லியிருந்தேன். எந்த சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு எந்த சப்ஜெக்ட்ல முடிச்சா நல்லா இருக்கும் ஜென்ரலா சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்கம்மா. கமெண்ட் பாக்குறேமா. ஒரு ஐடியா தெரிஞ்சுட்டு புக் வைஸ் போங்க. புக் வைஸ் போறது பிரச்சனை இல்ல. இப்போ நம்ம சிலபஸை எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரிஜின் இப்ப எது முத தோன்றுச்சுன்னு யோசிங்க. இது ஜெனரல் டாபிக் தான். நான் புக்குள்ள போல இப்போ ஜெனரலா முதல்ல தோன்றியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்கிறதுலே பழமையான மொழி தமிழ்னு சொல்லுவோம் ஒண்ணு. சரிங்களா? இந்த தமிழ் மொழி தோன்றுச்சு நம்ம எதை வச்சு சொல்றோம்? நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் பேச மாட்டோம்ல. இப்ப தொல்காப்பியம் அது மாதிரி பாத்தீங்கன்னா பழமையான இலக்கண நூல்கள் கிடைச்சதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்? தமிழ் தோன்றுச்சுன்னு சொல்றோம். அப்போ முத தோன்றிய 2 விஷயம் அப்படின்னா தமிழ். ஒண்ணு தமிழ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வரலாறு. கரெக்டா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வரலாறும் தமிழும் தான் முதல்ல தோன்றுச்சு. இது முதல் தோன்றியது அப்படிங்கறத சொல்லக்கூடியது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவிடன்ஸ், ஆதாரம். இப்போ இங்க இருந்து வாங்க. வரலாறு அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகும்? ஆன்சியன்ட் இந்தியா. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா பூமி எப்ப தோன்றுச்சு? 460 கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றுச்சுன்னு படிச்சிருக்கீங்களா? 460 crores year. 460 கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றியது பூமி. சோ இதுல இருந்து வேத காலம், மக்கள் தோன்றியது, திராவிடர்கள் தோன்றியது, ஆரியர்கள் உள்ள வந்தது, அதுக்கப்புறம் மகாஜனபதங்களா 16 மகாஜனபதங்களா பிரிஞ்சது. அதுக்கே எந்த மன்னர்கள யார் வந்தாங்க? மௌரியா கிங்டம் எல்லாம் வரும். சோ இதுக்கப்புறம் தான் உள்ள யார் வர ஆரம்பிக்கிறாங்க? ஆரியர்கள் உள்ள வர்றாங்க. இந்த ஆரியர்கள் வருகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆரியர்கள் வந்ததுனாலதான் அரசுகள் தோன்றி இருக்கும். சரிங்களா? அரசு தோன்றதுக்கு காரணம் ஆரியர்கள். இந்த ஆரியர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் 2வது உள்ள வந்தது யாரு அப்படின்னா அரேபியன்ஸ். அரேபியர்கள் வருகை அப்படின்னு சொல்லி 2வது கான்செப்ட் வரும். இந்த அரேபியர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுவதுமாவே முகலாயர்கள், முஸ்லீம் தான் பாத்தீங்கன்னா அரேபியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இவங்க வந்து உள்ள வர்றப்போ முத வந்தவர் முகமது பின் காசிம். கான்செப்டே இவ்வளவுதான். மிடிவல் இந்தியால அரேபியன் இன்வேஷன். முகமது பின் காசிம் வர்றாரு. அவரை வரவேற்கிற மன்னர் பேர் என்னது? முகமது பின் காசிம் வரவேற்கிற மன்னர் பேரு தாகிர். சரிங்களா? தாகிர் அப்படிங்கிற வரவேற்பாரு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் வந்து வரலாற்றுல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய வரவேற்புகள். ஆரியர் உள்ள வந்தாங்க. எந்த கணவாய் வழியா வந்தாங்க? எப்பயும் கொஸ்டின் கேட்பாங்க. கைபர் போலன் கணவாய் அப்படின்னு படிச்சிருப்போம். இது ஆரியர்கள். ஏன் அவங்க வந்ததுனால என்னாச்சு? நமக்குள்ள ஜாதி அமைப்பு தோன்ற ஆரம்பிச்சிச்சு, அரசுகள் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அரசர், மன்னர் கீழ மக்கள், இந்த அமைப்பெல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னா ஆரியர்கள். அதனால இவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்பாங்க. 2வது அரேபியர்கள். அரேபியர்கள்லாம் யார் அப்படின்னா முகலாயர்கள். அவங்க எப்படி உள்ள வந்தாங்க? அவங்களை வரவேற்றது யாரு? இப்ப மக்கள் இருக்காங்க. இவங்களை யாரு வரவேற்றாங்க அப்படின்னா மன்னர் தாகிர் அப்படிங்கிற வரவேற்றிருப்பாரு. சரிங்களா? சோ அவரை எதிர்த்து போரிட்டு அவரையே கொண்டிருப்பாரு. யாரு? முகமது பின் காசிம். மன்னர் தாகிரோட ஒய்ஃப், அவங்க கூட இருந்த பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜவஹர் முறையில தீக்குளிச்சு இறந்திருப்பாங்க. இதெல்லாம் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்ட டேட்டா. சரிங்களா? அப்போ அது மாதிரி ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த அரேபியர் வருகை இம்பார்ட்டன்ட். இந்த லைன்லயே ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கிறேன். முகமது பின் காசிம் வருகையின் போது அவரை வரவேற்றவர் யார் அப்படின்னு கேட்டா அவர் கூட எதிர்த்து போரிட்டவர், வரவேற்றவர் இல்ல, எதிர்த்து போரிட்டவர் தாகிர். தாகிருடைய கேபிட்டல் எதுன்னு கேட்பாங்க.
தாகிர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய தலைநகரம் எதுவா இருந்துச்சு? அரோர். தலைநகரம் பேர் அரோர். அதுவும் பாக்ஸ் கொஸ்டின். இது பிசிக்கும் சொல்லியிருப்பேன், எஸ்ஐக்கும் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு புதுசா ஒரு டைனஸ்டியே உள்ள வருது. அப்போ இது இம்பார்ட்டன்ட். இது டைனஸ்டின்னு சொல்றதை விட டைனஸ்டிங்கிறது நம்ம முகல்ஸ்ல 2-3 டைனஸ்டி இருக்கு. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா முழுசா மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க இதுக்கப்புறம் அரேபியர்கள். முகமது பின் காசிம், அதுக்கப்புறம் யாரு வர்றாருன்னா கஜினி இருப்பாரு. கஜினிக்கு அப்புறம் யார் வருவாருன்னா கோரி இருப்பாரு. சோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துருக்கியர்கள் அப்படின்னு படிப்போம். எக்ஸாக்டா அவங்க பேரை துருக்கியர்கள் சொல்லுவோம். 3 பேருமே துருக்கி. சோ துருக்கியர்களுக்கு அப்புறம் வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னு சொல்லி டெல்லி சுல்தான்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டெல்லி சுல்தான் 1206ல ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 1206ல ஆரம்பிச்சு கடைசியா வந்து ஐ திங்க் 1526 முதல் பானிபட் போர் இருக்குல்ல, அதுல கம்ப்ளீட் ஆகும். முதல் பானிபட் போர்ல யார் வருவாங்க? பாபர். பாபர் தான் முதல் பீரங்கியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. பாபர் வர்ற வரைக்கும் இங்க இருந்தது யாரு? டெல்லி சுல்தான். பாபர் எடுத்து போரிட்டவர் யார்? கொஸ்டின் கேட்பாங்க. இப்ராஹிம் லோடி. வெரி குட். இந்த கொஸ்டின் ஏன் அப்படின்னா இப்போ இது முகமது பின் காசிம் முத அரேபியர்களை உள்ள கொண்டு வந்தாரு. முகலாயர்கள் முதல்ல அஸ்திவாரம் போட்ட போர் எது அப்படின்னா இங்க வந்துடும். முகலாயர்கள்னா யாரு? முஸ்லிம். பாபர்ல தான் ஆரம்பிப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான் ஆட்சியை தொடங்கியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் 1206ல. அது அடிமை வம்சம், கில்ஜி, துக்ளக், சையது, லோடின்னு சொல்லி 5 வம்சம் இருக்கும். ஒவ்வொரு வம்சத்திலேயும் 5 பேர் இம்பார்ட்டன்ட். அந்த வம்சத்துல யார் சிறந்த அரசர், யார் அந்த வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, யாரோட அந்த வம்சம் முடிஞ்சிச்சு, யாரெல்லாம் காயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, யாரெல்லாம் புதுசா கட்டிடம் கட்டினாங்க. சரிங்களா? இதுதான் முக்கியம். இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். யார் என்ன கட்டிடம் கட்டுறாங்க, எதுவும் புதுசா மதத்தை கொண்டு வர்றாங்களா. இப்ப பாத்தீங்கன்னா புராண கிலா யாரால் கட்டப்பட்டது தெரியுமா? புராண கிலா கேள்விப்படுறீங்களா? தீன் இலாகி. தீன் இலாகிங்கிற மதம் யார் கொண்டு வந்தா? அக்பர். வெரி குட். சோ இதெல்லாம் படிக்கணும். நான் தெரியாத விஷயத்தை கேட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, தெரிஞ்சதை கேட்கிறேன். அதனாலதான் தீன் இலாகி அக்பர் கொண்டு வந்திருப்பாரு. வேற என்ன படிச்சிருக்கீங்க இந்த மாதிரி மதங்கள்? அக்பர் கட்டின கட்டிடம் ஏதாவது இருக்கா? என்ன கட்டிடம்? பிசி படிச்சவங்களுக்கு தெரியும். பதேபூர் சிக்ரி. வெரி குட். பதேபூர் சிக்ரி யாரு கட்டினா? அக்பர். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கிற ஏரியா. அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க எழுதின நூல்கள், இந்த நூல்கள்லாம் எதுல வந்துரும்னா நான் சொன்ன எவிடன்ஸ். யாரு என்ன நூல் எழுதினாங்க, சரிங்களா? அதுல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுயசரிதை, எதெல்லாம் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் எழுதப்பட்ட நூல். இப்ப எக்ஸாம்பிள் இண்டிகா யாரால் எழுதப்பட்டது கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். மெகஸ்தனிஸ். சரிங்களா? அதே மாதிரி எல்லாருமே நூல் எழுதியிருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சி யூகி யார் எழுதினது? யுவான் சுவாங். படிச்சிருக்கீங்களா? சோ இந்த மாதிரி நூல்கள் இதுல கொஸ்டின் வரும். சரிங்களா? அது மாதிரி இந்திய கிளி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு? அமீர் குஸ்ரு. அவர் வந்து இந்திய கிளி அழைக்கப்பட்டார். அவர் யாரால் ஆதரிக்கப்பட்டார்? அமீர் குஸ்ரு யாரால் ஆதரிக்கப்பட்டார்? பால்பன். வெரி குட். இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. சோ அப்ப கொஸ்டின் ஏரியாவை புரிஞ்சு படிச்சா ரொம்ப ஈஸி. பால்பன் யாருன்னா டெல்லி சுல்தான்ல அடிமை வம்சத்துல ஒரு அரசர். சரிங்களா? இது டெல்லி சுல்தான். இதுல இருந்து இதுவரை முடிக்கிறீங்களா? அடுத்து இந்த பாபர் உள்ள வந்தோடனே என்ன ஆகும்? முகலாயர்கள் ஆரம்பிக்கும். முகலாயர்கள். இந்த முகலாயர்கள் உள்ள வந்தீங்கன்னா முகல்ஸ்ல 1526ல இருந்து 1707 வரை முகல்ஸ். சரிங்களா? பாயிண்ட் பை பாயிண்ட் நடத்துவாங்க. இந்த மாதிரி ஸ்டோரி நான் ஒரு டைம் கிளாஸ்ல சொல்லுவேன் எல்லாருக்குமே. சரிங்களா? எப்பயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டோரி சொல்லி ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் கிளாஸ் கண்டினியூஸா போக ஆரம்பிக்கும். அப்பதான் ஒரு ஆர்டர் தெரியும். இப்ப இதுல போய்கிட்டே இருக்கும்போது தான் இங்க வந்து முகலாயர்கள் அவுரங்கசீப் இருக்காரா இந்த பீரியட்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஃபுல் சிலபஸ் முடிக்க போறேன். தமிழ் இங்கேயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. தமிழ் ஸ்டார்ட் ஆனப்போ தமிழ் அப்படிங்கிறது ஒரு மொழி. சரிங்களா? அந்த மொழியோட தாக்கம் நம்ம எப்போ ஸ்டார்ட் ஆகுது அங்க இருந்து கொண்டு வரணும். ஒரு மொழி இருந்துச்சுன்னு எதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா புத்தகங்கள். புத்தகம் வாயிலாக நம்ம என்ன சொல்ல முடியும்? மொழியை சொல்ல முடியும். அப்ப மொழி அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இலக்கணம், இலக்கியம். ஒரு மொழி அப்படிங்கிறது இலக்கியத்திலையும் பெஸ்டா இருக்கணும், இலக்கணத்திலையும் பெஸ்டா இருக்கணும். அப்பதான் ஒரு மொழியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மொழின்னு அறிவிப்பாங்க? செவ்வியல் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம தமிழ் மொழி எப்போது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2004. வெரி குட். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு மொத்தம் இது வரைக்கும் எத்தனை செம்மொழி இருக்கு? 6 செம்மொழி இருக்கு. சரிங்களா? முதல் செம்மொழி தமிழ். கடைசி செம்மொழி ஒடியா. 2014. டக்குன்னு ஆன்சர் பண்ண வேணாமா? இப்பதான் படிச்சீங்க. 2014 ஒடியா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2005ல சமஸ்கிருதம். 2008ல மலையாளமா தெலுங்கு கன்னடமும். மலையாளம் 2013. 2014ல ஒடியா. மொத்தம் 5 வருஷத்துல 6 மொழி கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு பேரு செம்மொழி. சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கு, செம்மொழியவும் அரசியல் அதாவது அலுவல் மொழின்னு சொல்லுவோம். அலுவல் மொழி வேற, செம்மொழி வேற. சரிங்களா? செம்மொழி அப்படிங்கிறது பழமையான மொழி, பண்பட்ட மொழி. அலுவல் மொழி அப்படிங்கிறது அபிஷியலா நம்ம யூஸ் பண்ற மொழி. இது வரைக்கும் அபிஷியல் லாங்குவேஜ் 22 இருக்கு, செம்மொழி 6 இருக்கு. இதை பிரிச்சு படிச்சா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும் எப்பயுமே. இந்த 22 மொழி நமக்கு என்னென்ன மொழி, எந்தெந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எந்தெந்த அமெண்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா இந்த மொழி நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். செம்மொழி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளா யூஸ் பண்ணதுனால நம்ம அறிவிச்சது. சரிங்களா? இந்த செம்மொழியை பத்தி நம்மளோட அரசியலமைப்பு புத்தகத்துல குறிப்பிடப்படல. அரசியலமைப்புல குறிப்பிடப்பட்டது இந்த அலுவல் மொழி. மொத்தம் 22 மொழி இருக்கும். அப்போ எந்தெந்த மொழி எந்தெந்த வருஷம் கொண்டு வந்தாங்க இம்பார்ட்டன்ட். எந்த மொழியை என்ன அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. இப்ப 14வது ஸ்டேட்டா குஜராத்தை பிரிச்சாங்களா? 14 15. 14 ஸ்டேட் மொழிவாரி அடிப்படையில் பிரிச்சிருவாங்க. 15வது பிரிச்ச ஸ்டேட் குஜராத்.
குஜராத்தோட மொழி சிந்தி. அப்ப 14வது மொழி என்னன்னு கேட்டாங்கன்னா சிந்தி. மொத்தம் ஸ்டார்டிங்ல 14 மொழி இருந்துச்சு. 15வதா புதுசா மொழியும் கொண்டு வருவாங்க, ஸ்டேட்டும் கொண்டு வருவாங்க. 15வது ஸ்டேட் குஜராத், 15வது மொழி சிந்தி. அப்ப அடுத்து என்னென்ன மொழி வந்துச்சு, எந்த வருஷம் வந்துச்சு, அது முக்கியம். சரிங்களா? ஐ திங்க் 1967 வந்திருக்கும். சரிங்களா? 67 15வது மொழி கொண்டு வந்திருப்பாங்க. இதை நம்ம தெளிவா படிக்கணும். 63 எந்த வருஷம், எந்த மொழி, என்ன அமெண்ட்மெண்ட். இது வந்து 21வது அமெண்ட்மெண்ட் ஆக்சுவலா சிந்தி அப்படிங்கிறது. இந்த அமெண்ட்மெண்ட்னா என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் புக்கை எழுதி முடிச்சது எப்போ? இது பாலிட்டி நடத்தும் போது ஆரம்பிக்குமா சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் புக்கை எழுதி முடிச்சது 1950ல. இப்ப அந்த புக் எழுதிட்டோம். இப்ப நீங்க உங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் எழுதிட்டீங்க. அந்த நோட்ஸ்ல புதுசா ஒன்னு ஆட் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? திருத்தணும். கேப்ல எழுதுவோம்ல, அதுக்கு பேர் தான் சட்ட திருத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம நோட்ல எழுதிட்டே வர்றோம், புதுசா ஒரு விஷயம் கேள்வி போறோம், நல்லா இருக்கு, அந்த பாயிண்ட் நம்ம நோட்ல ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண என்ன பண்ணுவோம்? திருத்துவோம். அந்த திருத்தத்துக்கு பேரு சட்டம், அதனால சட்ட திருத்தம். அவ்வளவுதான். அப்ப இந்த மொழி வந்து ஸ்டார்டிங்ல இல்ல. 1950ல மொழி கிடையாது. இந்த 22 மொழியில 14 மொழி வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 15வது மொழி கொண்டு வரும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த மொழின்னு ஒரு பாக்ஸ் இருக்கா, அதுல போய் திருத்தணும். அதுக்கு பேர் சட்ட திருத்தம். அந்த திருத்தத்தை கரெக்டா ஆர்டரா ஃபாலோ பண்ணுவாங்க. முத என்ன திருத்தணும், ரெண்டாவது என்ன, அப்படி ஆர்டரா வர்றப்போ இந்த மொழி திருத்தப்பட்டது 21வது திருத்தம். அதனால இதுக்கு பேர் 21வது சட்ட திருத்தம். சரிங்களா? அது அந்த ஆர்டரா வந்துகிட்டே இருக்கும். சோ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளோவா பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது தனியா வருது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். தமிழும் வரலாறும் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுல இருந்து ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கு. முகலாயர் வர்றாங்க. முகலாயர் இருக்கிறப்ப யாரு வர்றா? முகலாயர் காலத்துல ஜஹாங்கீர் பீரியட்ல தான் போர்ச்சுகீசியர்கள், அவங்களுக்கு பேர் ஐரோப்பியர்கள் படிச்சிருப்பீங்க. யூரோப்பியன் இன்வேஷன் படிச்சிருப்பீங்களா? ஐரோப்பியர்கள் உள்ள வர்றாங்க. ஐரோப்பியர்கள முதல் நபர் போர்ச்சுகீசியர் வாஸ்கோ ட காமா ஃபர்ஸ்ட் உள்ள வர்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோலோமியோ டயஸ் வருவாரு, பட் புயல் அடிச்சதால திரும்பி போயிருவாரு. அதுக்கடுத்து வரவர் வாஸ்கோ ட காமா, அவர் தான் உள்ள வருவாரு. வாஸ்கோ ட காமா போர்ச்சுகல். அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் இருக்கும்போது அனுமதி கேட்டு உள்ள வரவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள்ல யார் வருவாங்க? 2 பேரு. ஒருத்தர் வில்லியம் ஹக்கின்ஸ், அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு அனுப்பிடுவாரு 1608ல. 1615ல ரெண்டாவது ஒருத்தர் வருவாரு. யார் அது? தாமஸ் ரோ. தாமஸ் ரோவா, தாமஸ் மன்ரோவா? தாமஸ் ரோ. தாமஸ் மன்ரோ யாரு? நில வருவாய் முறையில ஒரு முறை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. என்ன முறை? ஜமீன்தாரி, ரயத்வாரி, மகள்வாரி. ரயத்வாரி முறையை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட். சரிங்களா? இங்க வந்தவர் தாமஸ் ரோ. இதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 2 பேர் இருக்கும். 2 பேர் ஏதாவது பண்ணிருப்பாங்க ஹிஸ்டரியில. இவர் தாமஸ் ரோ உள்ள வருவாரு. உள்ள வந்து அனுமதி வாங்குறாரு. அனுமதி வாங்கிட்டு வணிகத்தளத்தை அமைக்கிறாரு. சோ வணிகத்தளத்தை அமைச்சவங்க பிசினஸ் மட்டும் பண்ணாம இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எப்போ இந்தியாவை ரூல் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 3 போர்கள்ல முடிவுக்கு வரும். சரிங்களா? இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே இருக்கோம், ஒரு குரூப்பா இருக்கிறோம். சரிங்களா? ஒருத்தர் வந்து தேவையில்லாம ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சும்மா ஸ்கூல் டேஸ்ல யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் பாய்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ யாராவது ஒருத்தர் திரும்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா என்ன ரீசன்? அவன் என்ன பண்ணாலும் அடங்கி போயிருவான்னு ஒரு கான்ஃபிடென்ட் தான். புரியுது? அதே தான். வர்றாங்க, ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்றாங்க, 2-3 போர் நடக்குது, எல்லா போர்லயும் தோக்குறாங்க. சுத்தி இருந்த எல்லாரும் தோக்குறாங்க, இந்தியாவையும் தோக்க வைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? இவங்க நம்மள மீறி எதுவும் பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணாலும் இவங்க கேட்டுட்டு தான் இருக்கணும். சோ அப்படி அவங்களுக்கு அந்த அஸ்திவாரத்தை கொடுத்த போர்னா 1757 23 ஜூன் 1757ல வந்த 1757 பிளாசி போர் ஒரு டைம் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1964 பக்சார் போர். இந்த 2 போரோட முடிவு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை கேப்சர் பண்ணலாம், இந்தியாவை நம்ம ரூல் பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வரும். சோ அப்பதான் இந்த 65ல புதுசா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்காளத்தின் தலைமை ஆளுநர். முதலா வங்காளத்தின் தலைமை ஆளுநரா ராபர்ட் கிளைவ் நிர்ணயிக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். முதல் ஆளுநர் யாரு, தலைமை ஆளுநர் யாரு, இந்தியாவின் தலைமை ஆளுநர், இந்த மாதிரி போஸ்ட் கிரியேட் ஆகும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் வர்றாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாரன் ஹேஸ்டிங் இருப்பாரு, காரன் வாலிஸ், வில்லியம் பெண்டிக் எல்லாரும் இருந்துகிட்டே இருக்காங்க. சோ இவங்க வர்றப்போ நமக்கு இங்க பெருசா வந்து இம்பாக்ட் இருக்காது. ஹிஸ்டரி தான் அது வரைக்கும். ஹிஸ்டரியில எந்த சேஞ்சுமே கிடையாது. சைட் பை சைடு இந்த ஆக்ட் போறது பாலிட்டியில வரும். இப்போ 1947 வரை உள்ள கிளாஸ்ல எல்லாமே சொல்றேன் ஸ்டோரி. இப்போ 47 வரை இந்த மாதிரி மாத்தி ஒருத்தவங்க போய்கிட்டே இருக்காங்க. 1945ல வேர்ல்டு வார் வருமா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்போ? 1914 to 19 முதல் உலகப் போர். சரிங்களா? 14 to 18 இரண்டாவது உலகப் போர். 1939 to 1945 இரண்டாவது உலகப் போர். இந்த இரண்டாவது உலகப் போர் முடிகிறப்போ உலக அமைதி அப்படிங்கறத தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்து பிரிட்டிஷ்ல இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன்ல கிளமெண்ட் அட்லி ஜெயிச்சிருவாரு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி சர்ச்சில் இருப்பாரு, இப்ப அட்லி ஜெயிக்கிறாரு. அட்லி ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அட்லி வந்து விடுதலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு இந்தியாவுக்கு. சோ அவர் முடிவு பண்ணி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4ஆம் தேதி ஜூலை 4/7/1947 ஒரு பில்ல பாஸ் பண்றாரு, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் பில்லு. அந்த பில்ல அந்த பார்லிமெண்ட் ஒப்புதல் கொடுத்தது 18/7. அப்போ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 22/7/1947 நம்ம இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய கொடி வாங்குறோம். சரிங்களா? அதாவது 4/7/1947 இந்தியா சுதந்திர மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. 18/7/1947 இந்தியா
சுதந்திர சட்டம் கொண்டு வரப்பட்டது. மசோதா சட்டம், பில்லுக்கும் சட்டத்துக்கு என்ன வித்தியாசம்? பில் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒரு என்ன சொல்லலாம், நம்மளுடைய சஜஷன்ஸ், இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். ஆனா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சட்டமா மாறிடும். சரிங்களா? நம்மளோட ஆப்ஷன் சாய்ஸ் கூட சொல்லலாம். அது இப்ப நம்ம வந்து இங்கெல்லாம் போலாம்னு சொல்லி சாய்ஸ் கொடுக்குறோம், கடைசியா கன்க்ளூட் பண்றோம்ல, அதான் சட்டம். இந்த சட்டத்தை மாத்துறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட். இப்ப சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க. இதை வந்து பிரசிடென்ட் ஏத்துக்கலாம், ஏத்துக்கலாமே இருக்கலாம். ஒரு பிரசிடென்ட் ஒரு மசோதாவை ஏத்துக்கிட்டாருன்னா சட்டமா மாறிடும். அப்படி மாற்றப்பட்ட சட்டம் 1947 18ல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டா மாறும். இந்த ஆக்ட் வருது. சோ அப்ப இந்தியா சுதந்திரம் ஆகுச்சு. இதை எப்படி மத்தவங்களுக்கு அறிவிக்க முடியும்? இந்தியா சுதந்திரம், சரிங்களா, சுதந்திரமான இந்தியான்னு சொல்லி எப்படி அறிவிக்கலாம்? வேற ஒரு நாட்டுக்காரங்க உள்ள வர்றாங்க. வரும்போது இந்த இந்தியா சுதந்திரமான நாடா இல்ல ஆங்கிலேயர் கண்ட்ரோல்ல இருக்க நாடா அப்படின்னு எப்படி தெரியும்? ஒரு கொடி, பார்டர்ல ஒரு கொடி இருந்தா போதுமா? உள்ள வரணும்னா பார்டர்ல தேசிய கொடி வச்சுட்டாங்கன்னா இந்த நாடு தனியா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியும். சோ அதுக்காக தான் 22/7/1947ல தேசிய கொடி வாங்கியிருப்பாங்க. சோ இதை நல்லா அனலைஸ் பண்ணி தான் இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா சில பேருக்கு தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய பாடலுக்கு வித்தியாசம் தெரியாது. தேசிய பாடல் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா சில பேர் 1940 முன்னாடி சொல்லுவாங்க. தேசிய பாடல் இங்க தேவைப்படல. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கான பார்டரை பிரிக்கிறோம், அவ்வளவுதானே. சுதந்திரம்னா என்னது? உங்களோட எல்லை, இந்த எல்லை உங்களோடதுன்னு பிரிச்சு தர்றாங்க. அப்ப எல்லையை பிரிச்சா எல்லையோட பார்டர்ல ஒருத்தர் நின்று சுதந்திரம் வாங்கிட்டு சொல்லிட்டே இருக்க முடியாது. சோ அதை மென்ஷன் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் வேணும், அதுதான் கொடி. கொடியை வடிவமைச்சு பார்டர்ல வச்சுட்டோம்னா நம்ம இண்டிபெண்டன்ட், அவ்வளவுதான். சோ இதுக்கப்புறம் வந்துதான் யோசிக்கிறாங்க. இந்த 47க்கு அப்புறம் தான் இதுல இருந்து பிரிகிற ஒரு பார்ட் பாலிட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். 47 வரைக்கும் பாலிட்டியில பெருசா கொஸ்டின் இல்ல. சரிங்களா? நல்லா பாத்தீங்களா? இது வரைக்கும் வந்து ஹிஸ்டரி. இதுல இருந்து பிரிகிறது பாலிட்டி. இந்த பாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா தனியா போக ஆரம்பிச்சிடும். இந்த பாலிட்டியை மேக் பண்றோம்ல, மேக்கிங் பாலிட்டி அப்படிங்கிறது தனி சப்ஜெக்ட், சரிங்களா, தனி பார்ட். அதை மேக் பண்ற காலம் வந்து 1947 ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? 1949 நவம்பர் 26 வரை இந்த வேலை நடக்கும். அதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லுவோம், லா டே. சரிங்களா? சோ இந்த பீரியட் தான் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இப்ப மேக் பண்ணதுக்கு அப்புறம் அது வரைக்கும் பாலிட்டி எதுக்குள்ள இருக்கு? ஹிஸ்டரிக்குள்ளதான் இருக்கு. இப்போ பாலிட்டிங்கிறது தனியா பிரியுது, கான்ஸ்டிடியூஷன். சோ இதுக்கு அப்புறம் தான் நமக்கு பாலிட்டிங்கிற தனி சப்ஜெக்ட் இந்தியாவுக்கு ஆரம்பிக்குது. வேர்ல்டுக்கு எப்ப இருந்தோ இருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இங்கதான் ஆரம்பிக்கும். இதுக்கு அப்புறம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த புக்குக்குள்ள எத்தனை ஆர்டிகல் இருக்கு, எத்தனை சரத்து இருக்கு, அது மாதிரி எத்தனை ஷெட்யூல் இருக்கு, சரிங்களா, எத்தனை ஷெட்யூல், எத்தனை பார்ட், இதெல்லாமே நம்ம அடுத்த பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம புக் எழுதி முடிக்கும் போது ஆக்சுவலா 26/1/1950 இருந்தது எத்தனை? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 365 இருக்கும். ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப முடிக்கிறப்ப 8 இருக்கும். பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 22 பார்ட் இருந்திருக்கும் அப்போ ஸ்டார்டிங்ல. இப்போ கரண்ட் டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இது 495 பிளஸ் மாறிடுச்சு. சரிங்களா? சாரி 395 இப்போ 465 பிளஸ் மாறி இருக்கும். ஏன்னா நமக்கு 368 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 395. இங்க வந்து 495 பிளஸ் மாறி இருக்கும். 8 ஷெட்யூல் வந்து 12 மாறி இருக்கும். 22 பார்ட் வந்து 25. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அவுட்லைனா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. கிளாஸ்ல தெளிவா எடுக்கிறேன். இப்ப டைம்ல அதனால அப்படியே ஓவராலா சொல்லிட்டு போறேன். இப்ப இருக்கிறது இது எல்லாமே. இது கூட இப்ப எக்ஸ்ட்ரா என்ன ஒண்ணு ஆட் ஆகும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம். ஏன்னா பண்ண உடனே திருத்தம் இருக்காது, எல்லாத்தையும் பண்ணி தான் புக்கை பப்ளிஷ் பண்றோம். இது ஒரு புக், வேற எதுவுமே இல்ல. இப்ப ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்றீங்கன்னா அந்த புக்கை எத்தனை டைம் கரெக்ஷன் பாப்பீங்க? கரெக்ஷன் பார்த்து புது புக்கா ரிலீஸ் பண்ணும்போது கரெக்ஷன் இருக்காது மேக்ஸிமம். அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு பேர் அப்டேட். கரெக்டா? இந்த அப்டேட் தான் அமெண்ட்மெண்ட். பேரு திருத்தம், ஆனா நம்ம பண்ணது அப்டேட். அதுக்கு பேர் உண்மையான திருத்தம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நீங்க ஒரு புக் எழுதி சப்மிட் பண்றீங்கன்னா ஒரு 50 பேஜ்ல ஒரு புக் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கை எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எவ்வளவு பேர்ட்ட கரெக்ஷன் பார்க்க சொல்லுவோம். கரெக்ஷன் பார்த்து புக்கை ரிலீஸ் பண்றோம். இப்போ புக்கை ரிலீஸ் பண்றது இந்த டேட். அந்த ரிலீஸ் பண்ண புக்ல அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஏதாவது அப்டேட் தேவைப்படுது. இப்ப அந்த காலகட்டத்துல அந்த சட்டம் ஓகே. அடுத்து வரக்கூடிய காலகட்டம், இப்ப எக்ஸாம்பிள் ஒண்ணும் இல்ல, ஜமீன்தாரி ஒழிப்பு கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜமீன்தாரி ஒழிப்பு, அது மாதிரி பாத்தீங்கன்னா நில ஆக்கிரமிப்புகள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்னன்னா ஒரு குடும்பத்துல ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளவுதான் நிலம் இருக்கணும்னு ஒரு ஏக்கர் இருக்கு. சோ அந்த கால்குலேஷனுக்கு மேல வச்சிருந்தாங்கன்னா அது என்ன பண்ணிடணும், வாங்கி மக்கள்கிட்ட பிரிச்சு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுக்கு பேரு ஜமீன்தாரி ஒழிப்பு. ஜமீன்தார் எல்லாமே பாத்தீங்கன்னா லேண்ட் அதிகமா வச்சிருப்பாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா மன்னர் மானிய ஒழிப்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது மாதிரி மன்னர்களா இருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. நீங்க ஒரு ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆனா பென்ஷன் வாங்கலாம். மன்னர்களா இருந்ததுக்கு எதுக்கு பென்ஷன்? அந்த மாதிரி அந்த பென்ஷனை ரத்து பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்திரா காந்தி பண்ணியிருப்பாங்க. சோ இதெல்லாமே கொண்டு வந்தது என்னது? அப்டேட். சோ மன்னர்களுக்கு மானியம் அப்படின்னா கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். மன்னர்கள் இருந்தாங்க, ஓகே, அவங்க ஜெனரேஷன்ல எல்லாத்துக்கும் ஏன் கொடுக்கணும்? ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்களா, அவங்களுக்கு கொடுக்கலாம் பென்ஷன் ஸ்கீம். அப்போ அதை ரத்து பண்ணுவாங்க. அதை ரத்து பண்ணது யாரு அப்படின்னா இந்திரா காந்தி. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இதுல படிப்போம் பாலிட்டியில. இப்ப பாலிட்டி போய்கிட்டு இருக்க ஒரு சைடு, கான்ஸ்டியூஷன் போகுது. இப்ப என்ன ஆகுதுன்னா 1950 சுதந்திரம் வாங்கிட்டோம்ல. இப்போ இந்த இயர்ல இந்த கான்ஸ்டியூஷன் வெளியே வந்துருச்சு, சட்டம் தெரிஞ்சிருச்சு, சுதந்திரம் வாங்கியாச்சு. ஆனா இந்தியாவோட லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியா தான் இருக்கு. மத்த கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட இன்கம் கம்மி. இந்தியாவில பெருசா ரோடு சாலைகள் பெருசா கிடையாது, பெரிய பெரிய கம்பெனி கிடையாது. சோ இந்தியா வந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்கு. சரிங்களா?
ரஷ்யாவையோ அமெரிக்காவையோ கம்பேர் பண்றப்போ அப்ப என்ன பண்றாங்க, ரஷ்யா அமெரிக்காவை டெவலப் பண்ணணும், அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஸ்கீம் எடுக்கிறோம். இந்த ஸ்கீமை எடுத்த உடனே ஒரு நாள்ல பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்றதுதான், ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணா குறைஞ்சது 1 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா, ஒரு பிளான். இப்ப 4 மாசத்துல கிளியர் பண்றது என்னோட வேலை, நான் கிளியர் பண்ணிடுவேன், 4 மாசத்துல கொடுத்துருவேன். பட் அதை படிக்கிறது உங்க கையில தானே இருக்கு. 8 மணி நேரம் கிளாஸ்ல நீங்க ஒரு 5 மணி நேரம் படிச்சா கிளியர் பண்ணிடலாம். இல்ல நான் கிளாஸ் மட்டுமே தான் பார்ப்பேன், மத்த டைம் நான் வேற வேலைக்கு போவேன்னா கஷ்டம் தான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? சோ இதுதான் இன்ஸ்டியூட் சைட்ல பண்ண முடியும். இப்ப அதே தான் இவங்க பிளான் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்க. என்ன நம்மகிட்ட இருக்க நெகட்டிவிட்டிஸ் என்ன, பாசிட்டிவிட்டி என்ன யோசிக்கிறாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்தியாவில் பாசிட்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு மெரிட் என்னன்னா, என்ன சொல்லலாம், லேண்ட், அதிகமான லேண்ட் எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்ட். சோ அப்பதான் நம்ம பிரிக்கிறோம், நம்மளோட முதன்மை துறை அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் தான். இந்த அக்ரிகல்ச்சர் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது ஃபேக்டரி, தொழிற்சாலைகள், மிஷினரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிஷினரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்திருக்காது. அப்ப அந்த மிஷினரிஸை கொண்டு வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி கொண்டு வர போதுதான் முதல் 5ஆண்டு திட்டத்துல நம்ம முதல் அக்ரிகல்ச்சரை ஸ்ட்ராங் பண்றோம். அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது 5ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் தான் பசுமை புரட்சி. ஓகே, அக்ரிகல்ச்சர் ஓகே, லேண்ட் நல்லா இருக்கு, பட் அதுக்குள்ள எப்படி மகசூலை பெருக்கலாம் அப்படிங்கிறப்போ ஹை ஈல்டு வெரைட்டி ப்ராடக்ட் சொல்லுவாங்க. ஹை ஈல்டு வெரைட்டி ப்ராடக்ட் கோதுமை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க HYVP-ல, சரிங்களா? சோ இதை கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கொண்டு வந்தாலுமே மகசூல் எப்படி பெருகும், அந்த விதை வந்து நல்ல விதை, சரிங்களா, ஹை ஈல்டு வெரைட்டி. ஆனா அதை பெருக்கணும்னா என்ன பண்ணணும், உரம் நல்லா இருக்கணும். அப்ப ஃபெர்டிலைசர் யோசிக்கிறாங்க. அந்த ஃபெர்டிலைசரை எதாவது சொல்லலாம், நேச்சுரலாவும் யூஸ் பண்ணலாம், ஆர்டிபிஷியலா யூஸ் பண்ணீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன். அதை நான் ஆர்டிபிஷியலே எடுக்காம நேச்சுரலா மட்டும் யூஸ் பண்ணா எவர் கிரீன் ரெவல்யூஷன் 2 வருது. ஒன்னு பசுமை புரட்சி, இன்னொன்னு பசுமை மாறா புரட்சி. சோ இதெல்லாம் எங்க கொண்டு வராங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல. சரி ஓகே, இதெல்லாம் கொண்டு வரோம். இந்த உரம் வாங்குறதுக்கு காசு எங்க இருக்கு மக்கள்கிட்ட அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு லோன் ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் டெவலப்மெண்ட், ஃபார்மர் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்றாங்க. சோ அதுல கொண்டு வந்ததுதான் நம்ம சொன்ன நபார்டு பேங்க். அவங்க வந்து விவசாயிகளுக்கு மட்டுமே கடன் கொடுப்பாங்க. விவசாய கடன் தள்ளுபடி கொண்டு வர்றாங்க இல்லைங்களா, விவசாய கடன் கொண்டு கொடுக்க பேங்க் கொண்டு வர்றாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல வந்துடும். மேனுஃபேக்சரிங் வர்றப்போ இதுல ஃபேக்டரியா பிரிப்போம், இதெல்லாம் உள்ள படிப்போம். மேனுஃபேக்சரிங் அப்படின்னா தொழிலகத்தை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொழில், சிறிய தொழில் அப்படின்னு சொல்லி சிம்பிளா பிரிச்சோம்னா, பெரிய தொழில் கீழே இரும்பு இருக்கு இல்லைங்களா, இரும்பு ஆலை, எஃகு தொழிலாம் பெரிய தொழில். சணல் பெரிய தொழில். பட்டு உற்பத்தி சீனாவுக்கு அடுத்து பெரியது இந்தியா தான், பட்டு உற்பத்தி. உரத்தொழில், சரிங்களா, உரத்தொழில் நம்ம ஸ்பிக் இருக்கு இல்லையா, தூத்துக்குடி, அதெல்லாம் உரத்தொழில வந்துடும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இது நம்ம காகித தொழில், TNPL, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை TNPL-ம் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிலகங்கள். அது மாதிரி சிறிய தொழில் இருக்கும் இல்லைங்களா, குடிசை தொழில், இந்த ஊறுகாய் தயாரித்தல், இதுல இருந்தே இருக்கு குடிசை தொழில். சில குடிசை தொழில் தான் பல பெரிய தொழிலுக்கு அஸ்திவாரமாவே இருக்கு. அது ஒரு சைடு. இதெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ல படிப்போம் உள்ள. இதுக்கப்புறம் இந்த சிறு தொழில் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சிறு தொழில முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்பட்டது MSME-ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். MSMEs அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ். இதுக்கு பேரு மைக்ரோ அப்படின்னா குறு தொழில், ஸ்மால் அப்படின்னா சிறு தொழில், மீடியம் அப்படின்னா நடுத்தர தொழில். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும் யாரா இருந்தாலுமே. இது வந்து பாத்தீங்கன்னா சிறு தொழில் நிறுவனத்துக்கான சர்டிபிகேட் கொடுக்குற ஒரு அமைப்பு, சரிங்களா? சோ இதுக்கு கீழே 2ஆ பிரிச்சு தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஒன்னு வந்து மேனுஃபேக்சரிங்கா, ரெண்டாவது சர்வீஸா. இது நான் கிளாஸ் நடத்தும் போது தெளிவா சொல்லுவேன். இது வந்து நம்ம 11th புக்ல ஐ திங்க் 8வது பாடத்துல இருக்கு. 11th புக்ல 8th லெசன், சரிங்களா? இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்துக்கு பின் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அதுல தெளிவா வந்திருக்கும், சரிங்களா? இந்த மேனுஃபேக்சரிங் சர்வீஸை பிரிக்கிறப்போ இதுக்குள்ளேயுமே ஒரு சில கேட்டகரி சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங்னா ஒரு பேப்பர் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் மேனுஃபேக்சரிங், ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறேன், சரிங்களா? சோ அப்ப அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனில என்னெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கு என்ன வேணும், ஒரு பேப்பர் பிரிண்ட் ஆரம்பிக்கிறோம்ப்பா, சரிங்களா? அது ஒரு மிஷினரிஸ். அப்ப அதுக்கு பிரிண்ட் போடுற மிஷின் நமக்கு பெருசா தேவைப்படும். அந்த மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பெருசா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப 2 விஷயம் யோசிங்க. ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங், ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க, அது சர்வீஸ். ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு டாக்டர் ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க, அது சர்வீஸ். இதெல்லாம் சர்வீஸ் செக்டர். இதுவே வந்து ஒரு பெரிய சர்க்கரை ஆலை ஆரம்பிக்கிறேன், சுகர் ஃபேக்டரி. அப்ப சுகர் ஃபேக்டரிக்கு எத்தனை பேர் வேலைக்கு வேணும், எவ்வளவு மிஷின்ஸ் வேணும், எவ்வளவு இடம் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் எதுல அதிகமா இருக்கும்? ஒரு கிளினிக்கோ டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்குமா, ஒரு சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்குமா? சுகர் ஃபேக்டரிக்கு அதிகமா இருக்கும். இது செகண்டரி செக்டர், சரிங்களா? நான் ரெண்டாவது சொன்னது சர்வீஸ் செக்டர். அப்போ நான் வந்து சின்னதா சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சா கூட எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும் மினிமம். சுகர் ஃபேக்டரிங்கிறத சின்னதா பண்ணாலே 1 கோடி ரூபாய் வேணும். ஆனா ஒரு டியூஷன் சென்டரோ ஒரு கிளினிக்கோ ஆரம்பிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் போதும்னு வச்சுக்கோங்க, சிம்பிளா நான் கம்பேரிசன்ல சொல்றேன். அப்போ இதுல வந்து மைக்ரோ, ஸ்மால், மீடியம். மைக்ரோ அப்படின்னா ரொம்ப சின்னது. இதுல ரொம்ப சின்னது உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்ல 50 லட்சம் ரூபாய் இருந்தாதான் சின்னதாவே ஆரம்பிக்க முடியும். ஆனா சர்வீஸ்ல மினிமம் 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே ஆரம்பிக்கலாமா? 2 லட்சம் ரூபாய் இருந்தாலே ஆரம்பிக்கலாம்ல. சோ இதுதான் கம்பேரிசன். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் போட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்களா, 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்களா பெரிய விஷயம் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணது எந்த செக்டார்ல பண்ணீங்க,
நான் ஒரு டியூஷன் சென்டர் வைக்கிறேன், 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், என் கம்பெனியை நான் மைக்ரோல போய் பதியலாம். அதுவே நான் ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், என் கம்பெனியை ஸ்மால்ல போய் பதியலாம். அப்ராக்சிமேட்டா புரியுது சொல்றேன், கிளாஸ்ல எக்ஸாக்டா சொல்லுவேன் சரிங்களா, என்ன லிமிட்ன்றது. அது மாதிரி ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், நான் மீடியம்ல போய் பதிஞ்சுக்கலாம் இந்த எம்எஸ்எம்இல. ஆனா நான் என்னதான் 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் நான் மேனுஃபேக்சரிங்ல பதிஞ்சா எங்க வந்துடும், மைக்ரோல வந்துடும். ஏன்னா மைக்ரோல 50 லட்ச ரூபாய் வரைக்கும் என்னதான் அது மைக்ரோ தான். நான் 1 கோடி ரூபாய் போனாதான் மீடியம். இதெல்லாம் எதுக்காகனா நீங்க இன்வெஸ்ட் பண்றதை பொறுத்து உங்களுக்கு டாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, டாக்ஸா இருக்கட்டும் எல்லாத்துலயும் எக்ஸம்ஷன் இதை பொறுத்து தான் கொடுப்பாங்க. நீங்க மைக்ரோவா சுமாலா மீடியமான்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி கொடுக்க முடியாது. இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க, 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ தானே. அப்ப மைக்ரோனா அவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் கால்குலேஷன்ல. சோ இந்த மாதிரி டாக்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ வந்து நிறைய இப்ப ரோல் பிளே பண்றாங்க. எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வச்சு நிறைய லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அது நம்மளோட லெவல் ஆஃப் பிசினஸ் தென் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பொறுத்து தான். இப்ப எம்எஸ்எம்இ நம்ம பதிகிறப்போ நம்ம செக்டார் என்ன ஒன்னு பிளஸ் நம்மளுடைய ஸ்கேல், நம்ம எந்த லெவல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இன்வெஸ்ட்மெண்ட், இதை பொறுத்தா எம்எஸ்எம்இல பதிய முடியும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கொண்டு வந்தது. சர்வீஸா இப்ப 3ஆ பிரிச்சிருக்கோம், நான் கிளாஸ்ல சொல்றேன், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். சோ இது எக்கனாமிக் செக்டர்ல வந்துரும் சரிங்களா. ஓகே, இது ரெண்டும் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு கேப்ல எங்க ஜாகிரபி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜாகிரபி இங்கேயே தோன்றிடும். எப்போ ஹிஸ்டரி தோன்றுச்சோ அங்கேயே ஜாகிரபி தோன்றும். ஜாகிரபி அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சமூக அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹிஸ்டரியை சொல்லுவாங்க, சமூக அறிவியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. சமூக அறிவியலின் தாய் அப்படின்னு சொல்லப்படுறது ஜாகிரபி. என்ன ரீசன்னா ஜாகிரபி இயற்கையில தோன்றக்கூடியது. சோ அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பும் ஜாகிரபிக்குள்ள வந்துடும். இப்ப விலங்குகள் இருக்கு இல்லைங்களா, பாதுகாக்கப்பட்ட விலங்குகள், இப்ப பயோஸ்பியர் ரிசர்வ் எல்லாமே இயற்கையை பாதுகாக்கிறது ஜாகிரபி சரிங்களா. அப்ப ஜாகிரபின்றத நான் என்னோட ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து யூனிவர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இது வந்து முன்னாடி சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா புவியியல் அவ்வளவுதான். ஆனா இப்ப சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்திய புவியியல், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. புவியியல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல யூனிவர்ஸ் அண்டம் சரிங்களா, அண்டத்துல இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய குடும்பம், சோலார் ஃபேமிலிக்கு அப்புறம் எர்த்த பத்தியே உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் போகும். ஏன்னா எர்த்துக்குள்ள வந்தோம்னா பூமியை தோண்டி உள்ள பாக்குறப்போ பூமியில கருவம், கவசம், மேலோடுன்னு சொல்லி 3 ஏரியா இருக்கும். அப்படியே பூமிக்கு மேல போனீங்கன்னா வளிமண்டலம், அட்மாஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், ஸ்டெட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அனோஸ்பியர் இதெல்லாம் வந்துடும். சோ இதெல்லாம் வந்து எர்த்த பேஸ் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி எர்த்துக்கு மேல காணப்படக்கூடிய வளங்கள், எர்த்துக்குள்ள இருந்து உருவாகக்கூடிய எரிமலைகள், புரியுதுங்களா, எரிமலைகள், எர்த்து மேல இருக்கக்கூடிய மண்ணு, சாண்டு, இதெல்லாமே எர்த்துல பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் எங்க போவேன் அப்படின்னா இந்தியன் ஜியோகிராபி, இந்தியாக்குள்ள போவேன். இந்தியாவை முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போவோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள போவோம். ஆனா இப்போ உங்களுக்கு ஜியோகிராபி சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னா டைரக்டா இந்தியா மட்டும் தான் யூனிட் 3, தமிழ்நாடு யூனிட் 9, இதெல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. தனி பாடம்லாம் கிடையாது. யூனிட் 9 தமிழ்நாடு. சோ இதுக்கு கேப்ல ஜியோகிராபி யூனிவர்ஸ்ல இருந்து எர்த்து வர நான் கண்டிப்பா எடுப்பேன். அது எங்க யூஸ் ஆகுனா 1 மார்க் கண்டிப்பா கேக்குறாங்க. அந்த எரிமலை பத்தியோ மண்ணு பத்தியோ ஒரு கொஸ்டின் வருது கண்டிப்பா. உங்களுக்கு இப்ப 7 கொஸ்டின் ஜியோகிராபில வருதுன்னா 6 கொஸ்டின் இந்தியன் ஜியோகிராபி தான். வெறும் 10th புக் நல்லா புரிஞ்சுக்கணும். 10th புக்கை தெளிவா முடிச்சா முடிஞ்சது. இந்தியாவும் முடியும், தமிழ்நாடு முடியும், யூனிட் 9 முடியும், யூனிட் 3 முடியும் சரிங்களா. உங்களுக்கு யூனிட் 9 நடத்துறப்போ சார் தெளிவா கரண்ட் அப்டேட் கொடுப்பாங்க. ஏன்னா யூனிட் 9ல அதோட பேர் என்னது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சரிங்களா. அப்ப அதுக்குள்ள வந்து பாலிட்டி வந்துரும், எக்கனாமிக்ஸ் வந்துரும், ஜியோகிராபி வந்துரும். 3மே தமிழ்நாடு பேஸ் பண்ணி வரும். இது கூட கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள கொடுக்குறப்பதான் நீங்க அடுத்த லெவல் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது எல்லாமே கரண்ட் டேட்டா. இப்போ எது அப்டேட் ஆயிருக்கு, இப்போ ஜிடிபினா பழைய ஜிடிபி இருக்கும், இப்போ ரீசெண்டா அப்டேட் இருந்தா கொடுத்துருவாங்க கிளாஸ்ல. இது எல்லாமே யூனிட் 9ல கொடுப்பாங்க. யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சரிங்களா, அது தனியா கிளாஸ்ல வரும். சோ இதுதான் ஏரியாமா, நீங்க படிக்கக்கூடிய ஏரியா இவ்வளவுதான். சோ இப்போ இதை தான் உங்களுக்கு பிரிச்சு என்ன பண்ணிருக்காங்க, இந்த தமிழ் வரலாறு இருக்கு இல்லைங்களா, இது 2 தூக்கிட்டு வந்து யூனிட் 8ல வச்சிட்டாங்க. ஏன்னா முத தோன்றது இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் போற எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். முத தோன்றது தமிழும் வரலாறு தானே, இது 2யும் சேர்த்தா எங்க வச்சிட்டாங்க யூனிட் 8ல. தமிழ்நாடு கல்ச்சர் அப்படின்னு கொண்டு வராங்களா, அப்ப தமிழ்ல இலக்கிய சான்றுகள் ஃபுல்லா வந்துடும். அது மாதிரி தமிழ்நாடு வரலாறு, இந்த மன்னர் யாருக்கு அப்புறம் யாரு வந்தாங்க, என்ன புக் எழுதினாங்க, அது வரலாற்று சான்றுகள் அப்படின்றப்போ உங்களுக்கு ரிட்டன் எவிடன்ஸும் வரும், நான் ரிட்டன் எவிடன்ஸும் வரும். அதுல மன்னர்கள் அடிப்படையிலே பார்ப்போம். இது எல்லாமே நம்ம வந்து யூனிட் 8ல பார்ப்போம். சோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் போய்கிட்டே இருக்கா, இது ஜெனரல். இதுக்கு கீழே இதை பிரிக்கிறோம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியோகிராபி. பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராபி. இதை வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுல இருந்தா நம்ம கொண்டு வரோம். எதை, வேர்ல்டை காப்பி பண்ணி தான் 2 கொண்டு வரோம். ஜியோகிராபி அப்படிங்கிறது அது இயற்கை அமைப்பு, வேர்ல்டுன்றது சொல்ல முடியாது உள்ள. எக்கனாமிக்ஸ்க்கு வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் இருக்கு சரிங்களா. பாலிட்டிக்கு வேர்ல்டு பாலிட்டி தனியா இருக்கு. ஏன்னா நமக்கு முன்னாடியே எழுதப்பட்ட அரசியலமைப்பு அமெரிக்காவோடது சரிங்களா. அப்ப அவங்கள பார்த்தா நம்ம எழுதணும். அப்ப வேர்ல்டுன்னு வர்றப்போ நம்மளுக்கு முன்னாடி நிறைய கண்ட்ரி இருப்பாங்க. ஆனா இங்க வர்றப்போ என்ன ஆகும்னா இந்தியாக்குள்ள வர்றப்போ இந்தியன் பாலிட்டி, இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 6 வந்து இந்தியன் எக்கனாமி, இந்தியன் ஜியோகிராபி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3. இந்த மாதிரி 3 யூனிட் இதுக்குள்ளே வந்துடும் சரிங்களா.
இது இல்லாம யூனிட் 4ல வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹிஸ்டரி. யூனிட் 4 வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, யூனிட் 7 ஹிஸ்டரி. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி புக்ல தான் உங்களுக்கு ஆன்சியன்ட், மிடிவல், மாடர்ன் வந்துரும். இதை படிச்சாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஏரியா கவர்டு. இதுக்கப்புறம் அந்த யூனிட் 8 யூனிட் 9 எங்க வருதுன்னு பாருங்க. இந்த ஹிஸ்டரி வருது இல்லைங்களா, இதை தனியாக கூட எழுதிக்கோங்க. இந்தியால ஹிஸ்டரியும் தமிழும் இங்க படிச்சிட்டீங்கன்னா இந்த ஏரியா முடிஞ்சது. இதுக்கு கீழே இந்தியாவுக்கு கீழே தமிழ்நாடை பேஸ் பண்ணி வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடை பேஸ் பண்ணி 2 ஏரியா வருது. ஒன்னு இந்த ஹிஸ்டரியும் தமிழும் சேர்ந்த ஏரியா யூனிட் 8. மத்தது இங்க இருக்கு பாருங்க, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி. இத ஃபுல்லா தமிழ்நாடு பாலிட்டி, தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு ஜியோகிராஃபி. இத படிச்சீங்கன்னா இதுக்கு பேரு யூனிட் 9. இவ்வளவுதான். தெளிவா இருக்கும் இதுக்கு அப்புறம் படிக்கிறப்போ. சரிங்களா? புக்ஸ் ஆர்டர் எடுத்தாலுமே ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிங்க, ஈஸி உங்களுக்கு. ஹிஸ்டரி நீங்க ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது அதிகமான கொஸ்டின் கேட்கறது பாலிட்டி. நாளைக்கு உங்களுக்கு பாலிட்டிக்கான இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஒரு நாள் பாலிட்டி, ஒரு நாள் எக்கனாமிக்ஸ், இப்படிதான் கிளாஸ் போகும். சில பேர் ஆட் ஆகிட்டு இருக்காங்க கிளாஸ்ல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா February 1 பிளான் பண்ணியிருந்தேன். பட் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டாப் ஆகாது. இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நார்மலா வந்துகிட்டே இருக்கும். பட் February 1 வந்து February 5 மாத்திருக்கோம். பட் அது பிரச்சனையே இல்லை. நீங்க அது வரைக்கும் நான் கொடுக்குற ஹோம்வொர்க்கை தெளிவா பண்ணுங்க. ஏன்னா சில பேர் இப்பதான் ஆட் ஆகுறாங்க, புதுசா வர்றாங்க. சோ அப்ப இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்ல இருக்கிறப்ப பார்த்து படிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் February 5க்கு அப்புறம் டெமோ கிளாஸ் முடிஞ்சிடும். நாளைக்கு டெமோ கிளாஸ் முடியுது. February 5ல இருந்து உங்களுக்கு ஷெட்யூல் வந்துடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் பேட்ச் அப்படின்னா தமிழுக்கான ஷெட்யூல் வரும். மேக்ஸ் பேட்ச் அப்படின்னா மேத்துக்கான ஷெட்யூல் தனியா வந்துடும். நீங்க ஜிஎஸ் பேட்ச் அப்படின்னா ஜிஎஸ்க்கான ஷெட்யூல் தனியா வந்துடும். 3 தனித்தனி. நீங்க கம்பைன் பேட்ச் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி குரூப்ல தான் ஆட் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்தந்த குரூப்ல இருக்க ஷெட்யூலை பார்த்து ஆர்கனைஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? தனித்தனியா வரப்போகுது. இப்ப தமிழும் மேக்ஸ்னா காலையில நான் சொன்ன மாதிரி 4:30ல இருந்து 10 மணி வரை. டெமோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தனித்தனியா தான் இருக்கும். ஒரு நாள் ஒவ்வொரு ஸ்டாக் கொடுப்போம். அதனால டெமோவை கன்க்ளூட் பண்ணாதீங்க. கிளாஸ் டைமிங் உங்களுக்கு இதுதான். சரிங்களா? கன்ஃபார்ம். ஜிஎஸ் பொறுத்தவரை ஈவினிங் 6 to 9:30 இதுதான் டைமிங். அப்படின்னா இது வந்து அஸ்யூஷுவல் டைமிங். இது இல்லாம வீக்கெண்ட்லயோ உங்களுக்கு எப்பெல்லாம் லீவு கிடைக்குதோ அந்த டைம்ல நான் மார்னிங் செஷன் பிளான் பண்ணுவேன். இப்ப சண்டே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லீவ்ல இருந்தோம்னா சண்டே யூனிட் 8 கொண்டு வர சொல்லிட்டேன். எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாம். யூனிட் 8 யூனிட் 9 இருக்கு இல்லைங்களா? இப்ப இது நார்மலா போய்கிட்டு இருக்கும். சண்டே டைம்ல மார்னிங் ஒரு 3 hours யூனிட் 8 வந்துடும். இந்த 7 மணில இருந்து ஒரு 1 மணி வரை, இல்ல 10 மணில இருந்து 1 மணி வரை, இந்த மாதிரி. அப்ப அடிஷனலா கிளாஸ் கொடுத்தா நம்ம கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ண முடியும். சரிங்களா? சோ கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. குரூப்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. வேற எதுவும் யோசிக்க வேணாம். குரூப்ல இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்க தனியா கால் பண்ணி கேட்டாலுமே நிறைய ஒர்க் இருக்கும். அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் எல்லாமே இருக்கும். நீங்க குரூப்ல வர்றதா உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? திரும்பவும் சொல்றேன், கால் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ணல, மெசேஜ் பண்றீங்க, நான் அதை 2 நாள் கழிச்சு தான் நானே பாக்குறேன். அதனால ஓப்பனா சொல்றேன், குரூப்ல வர்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீ ஒரு ஆள் மட்டும் கிடையாது, குரூப்ல இருக்க 100 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதனால எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த இதுக்கு ப்ரீவியஸா வந்துடும். அதை நீங்க யோசிக்கவே வேணாம். குரூப்ல என்ன வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தவங்களும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 100 பேர் 150 மெசேஜ் பண்ணா நீங்க ரிப்ளை பண்றதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். அப்புறம் எப்படி நான் மெட்டீரியல் எடுத்து கிளாஸ் எடுத்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது? எனக்கு வேலை இருக்கு இல்லைங்களா? நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ப்ரொசீஜர் இதுதான். உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு வில்லிங் இருந்தா வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீடைல்ஸ் வந்துடும். அதுவே அது ஓகே. உங்களுக்கு வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணுங்க. நோ கம்பல்ஷன். 9626699743. மற்றபடி ஃபர்தர் டீடைல்ஸ் கேட்கணும் அப்படின்னா 9363324765. வேற கால் வெயிட்டிங்ல இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது டைப்பிங் ஒர்க், ஏதாவது அட்மின் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா திரும்ப கால் பண்ணுவாங்க. ஸோ இதை ஏதாவது ஒரு நம்பர் கால் பண்ணுங்க. எடுக்கலைன்னா இன்னொரு நம்பர் ஆல்டர்னேட்டா கால் பண்ணி பாருங்க. ஏன்னா கண்டிப்பா கால்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வந்துகிட்டு இருக்கிறதுனால கால்ஸ் எடுக்க முடியல. சரிங்களா? 9123578264 இந்த 3 நம்பர் வச்சுக்கோங்க. கால் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்க படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிருங்க. இதுதான் ஆர்டர். அப்போ எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் ஒரு ஐடியா தெரியணும். சயின்ஸையும் மேக்ஸையும் கவலைப்பட வேணாம். நான் உங்களுக்கு தனியா கொடுக்குறேன். சயின்ஸை மொத்தமா பிரிச்சு 20 கிளாஸ் என்ன எடுக்க போறேன்னு தனியா கொடுத்துறேன். மேக்ஸை பொறுத்தவரை நான் காலையில அவுட்லைன் சொல்லியிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. சரிங்களா? நாளைக்கு தமிழோட அவுட்லைன், நாளைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டெமோ முடியும். நாளை கழிச்சுல இருந்து கூகுள் மீட்ல கிளாஸ் வர ஆரம்பிச்சிடும். கூகுள் மீட்ல டைமிங்ல அட்டன் பண்ணுங்க. அந்த கூகுள் மீட் லிங்கை பின்னாடி கிளிக் பண்ணி பார்க்க முடியாது. உங்களை ஆப்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மண்டேல இருந்து நீங்க ஆப்ல பாத்துக்கலாம். சரிங்களா? இந்த கிளாஸும் நம்ம ஆப்ல கொடுத்துருவேன். ஆப்ல எடுத்து போட்டுருவேன். பிளஸ் நம்ம அதுக்கப்புறம் முடிய காலையில கிளாஸ் முடியுதுன்னா ஈவினிங் ஆப்ல அப்டேட் பண்ணிடுவேன். நீங்க அடுத்த நாள் காலையிலக்குள்ள அந்த வீடியோ பாத்துக்கலாம். சில பேர் வேலைக்கு போறேன், எனக்கு அந்த டைமிங் செட் ஆகலைன்னா ஜாயின் பண்ற மாதிரி வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்க. உங்க இஷ்டம் தான். நீங்க வீடியோவா கண்டினியூ பண்ணாலும் சரி, கிளாஸ் கண்டினியூ பண்ணாலும் சரி, இல்ல நான் லைவ்ல கிளாஸையும் பார்த்துட்டு வீடியோவையும் பாக்குறேன்னு சொன்னாலும் சரி, எல்லாமே ஒரே இதுதான். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. சரிங்களா? திரும்ப அதுக்கு தனியா கொஸ்டின் கேட்கணும் அவசியம் கிடையாது. நீங்க எதுனாலும் பண்ணிக்கோங்க. வீடியோ வேணுமா வீடியோ எடுத்துக்கோங்க, கிளாஸ் வேணுமா கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. பட் கிளாஸ் அட்டன் பண்ணி வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல். லைவ்ல அட்டன் பண்றது ரொம்ப பெஸ்ட். வீடியோ பாக்குறப்போ வீடியோ பார்த்துக்கிட்டே போவோம், பாஸ் பண்ணி வச்சுட்டு வேற வேலை பார்ப்போம். இதெல்லாம் டிவியேஷன். கிளாஸ்ல அந்த டிவியேஷன் இருக்காது. 7 மணி டு 10 மணி இல்ல 4 மணி டு 10 மணினா அந்த ஃபோக்கஸா இருப்போம். ஸோ அந்த ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னா லைவ்ல அட்டன் பண்ணுங்க. எப்பயுமே லைவ் தான் எனக்கு கேட்டா பெஸ்ட். சரிங்களா? லைவ்ல நம்மளோட மைண்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா சொல்றேன், நம்ம மைண்ட் லைவா ஒரு விஷயத்தை பாக்குறப்போ 90% ஆக்டிவா இருக்கும். சரிங்களா? அப்பயுமே 10% டிவியேஷன் இருக்கும். அந்த டிவியேஷனுக்கு காரணம் உங்க கையில இருக்க மொபைல். அதையும் தூக்கி வச்சிட்டீங்க,
லைவ்ல உட்காந்தீங்க அப்படின்னா 100% அட்டென்ஷனா இருக்கலாம் சரிங்களா. அதை விட்டுட்டு நான் இதுல பாக்குறேன், ஆப்ல பாக்குறேன் அப்படின்னா 50% தான் அட்டென்ஷனா இருக்க முடியும். இது ஹியூமன் சைக்காலஜி சரிங்களா. 50% மேல யாராலையும் அட்டென்ஷனா இருக்க முடியாது. ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், பட் 2-3 நாளைக்கு மேல இருக்க முடியாது. ஏன்னா எடுத்து பாத்துக்கிட்டு இருப்போம், பக்கத்துல ஏதாவது கூப்பிடுவாங்க, இதே கிளாஸ்னா கிளாஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவோம். சில பேர் 2 டைம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு டோரை லாக் பண்ணிட்டு கூட உட்காந்து படிப்போம், எது டிஸ்ட்ரக்ஷன் வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா ஆப்னா அப்படி கிடையாது. ஆப் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம், திடீர்னு நமக்கு என்ன மைண்ட் அப்செட்டா இருக்கும், ஒரு டீ குடிச்சு சொல்லலாம் வெளியே போவோம், இல்ல ஏதாவது கால் பண்ணுவாங்கன்னு சொல்லியே போவோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல யூடியூப்ல ஆன்லைன் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம அது பேர் என்னது ஆப்ல பண்றப்ப இந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும் சரிங்களா. இதை நானே பார்த்ததை வச்சு சொல்றேன், இது ஹியூமன் சைக்காலஜி இப்படிதான் நடக்கும். அதனால நீங்க தான் சூஸ் பண்ணணும். லைவ் அட்டன் பண்ணிட்டு லைவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு 10 மணிக்கு 9 மணிக்கு வேலை கிளம்புறீங்களா, 9 மணி வரை 4 மணி நேரம் அட்டன் பண்ணிட்டீங்க, 1 ஹவர் தானே. அது நீங்க வேலைக்கு போறப்போ ஹெட்செட்டை மாட்டி கேட்டே போங்க. பஸ்ல போனீங்கன்னா திரும்ப வந்து அந்த நோட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இப்படி பண்றது பெஸ்ட். நான் காலையில 1 ஹவர் வேலைக்கு போறேன், 4 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணாம 4 மணி நேரத்தையும் கட் பண்ணிட்டு மொத்தமா 5 மணி நேரம் சாயந்தரம் எழுதலாம் அப்படின்னீங்கன்னா ஈவினிங் 3 மணி நேரம் கிளாஸ் இருக்கு. எனக்கு வந்து காலைல 10 டு ஈவினிங் 5 போறது ஈஸி. அப்படி ஒரே அடியா வச்சு காலையில இருந்து ஈவினிங் வரை பார்த்தோம்னா மைண்ட் ஒத்துக்கூடாது. மைண்ட்ல அவ்வளவுதான் ஸ்டோர் பண்ண முடியும்ன்ற கெப்பாசிட்டி இருக்கு. மைண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி கொண்டு வந்தா நம்ம எவ்வளவு வேணா கொண்டு வரலாம் சரிங்களா. அதனாலதான் சொல்றேன், காலையில மேக்ஸ் தமிழ் முடிக்கிறீங்களா, 5 மணி நேரம் கேப், நீங்க படிச்சது எதுவும் மறந்தது எல்லாத்தையும் செட்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஜிஎஸ் 9 மணிக்கு முடியுதா, 9:30 ஒரு 10:30 வரை ரிவிஷன், தூங்கிடுங்க. திரும்ப காலைல 4:30க்கு எந்திரிங்க. 4:30ங்கிறது ஒரு 4 மணி 3:30க்கு எந்திரிச்சீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம். இன்பிட்வீன் டைம் கிடைக்கல உங்களுக்கு டே டைம், அந்த டே டைம்ல ரிவிஷன் எடுத்துக்கோங்க. நோட்ல எழுதுறது, நோட்ஸ் ஃபாலோ பண்றது, கொஸ்டின் பேப்பர் போட்டு பாக்குறது எல்லாம் ரிவிஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா. சோ இதான்பா என்னோட ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்தா அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாம 2-3 பேரை ஃபாலோ பண்ணி உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிக்கிற வேணாம் சரிங்களா. யாராவது ஒரு ஆள் இவங்க சொல்றது ஓகே நம்ம சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, அதை ஃபாலோ பண்ணிருங்க. இல்ல எனக்கு டே டைம் கிளாஸ் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி யார் கொடுக்குறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிருங்க. சோ நம்மகிட்ட இருக்க ஸ்ட்ராட்டஜி தான். காலைல 4 to 10, ஈவினிங் 6 to 9. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல 3 இயல் முடிச்ச உடனே, மேக்ஸ்ல ஒரு டாபிக் முடிச்ச உடனே உங்களுக்கு 125 மார்க் டெஸ்ட் இருக்கும். முடிக்க டெஸ்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் வர்ற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். ஒருவேளை கொஞ்சம் பெரிய டாபிக்கா இருக்குன்னா 2 நாள் போகும். அப்ப 2 நாள் கழிச்சு டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் வந்து ரெகுலரா 125 மார்க். இது மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கேன் சரிங்களா. 25 டெஸ்ட் அப்படின்றப்ப உங்களுக்கு இது மட்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்துருச்சு, 10 டெஸ்ட்னா 1250. அப்ப 3000 கொஸ்டின் உங்களுக்கு தமிழ் மேக்ஸ் மட்டும் தனியா வந்துடும். இது இல்லாம ஜிஎஸ் ஓட சேர்த்து ஓவரால் டெஸ்ட் வரும். நம்ம ஜிஎஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அப்ப தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் ஓவரால் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ஓவரால் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா ஜாயின் பண்ணவங்களுக்கு, ஜிஎஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு 75 மார்க் டெஸ்ட் இருக்கும். மொத்தமா ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த போர்ஷனுக்கும் கிளாஸுக்கும் சம்மந்தம் இருக்காது ஓவரால் டெஸ்ட்டுக்கு. ஏன்னா கிளாஸ் ஒரு போர்ஷன் போய்கிட்டே இருக்கும், டெஸ்ட் தனியா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அது நீங்க படிச்சு எழுதிக்கலாம். கேப்ல 5 மணி நேரம் இருக்கா, அப்ப நீங்க புக் எடுத்து பார்க்கணும். இல்லைன்னா புக் எடுக்கவே மாட்டீங்க, ஜெனரல் நடத்த நோட்ஸ் வச்சே படிச்சிருவீங்க. புக்கை எடுத்து பார்த்துட்டு புக்ல இருந்து இது 200 மார்க் டெஸ்ட். இந்த 200 மார்க் டெஸ்ட் மட்டுமே 30 டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கேன். இந்த 30 டெஸ்ட்டுமே 100 தமிழ், 25 மேக்ஸ் பிளஸ் 75 வந்து பாத்தீங்கன்னா ஜிகே. இந்த பேட்டர்ல அப்படியே இருக்கும் சரிங்களா. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் ஒரு 2 டேஸ்ல நான் கொடுத்துருவேன். ஷெட்யூல் போட்டுட்டு ஷெட்யூலை கம்பைல் பண்ணிக்கிறேன், அதான் சிலபஸ் வைஸ் கம்பைல் பண்ணி ஷெட்யூல் பண்ணி ஒரு 2 டேஸ்ல அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ இதுக்கான டீடைல்ஸ் சீக்கிரம் வந்துடும். நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு அது டேரக்டா கொடுத்துருவோம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆஃபர்ஸ் 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும். நார்மலா ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு, இப்போ ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வேற பேட்ச் ஜாயின் பண்ணாங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாமே நான் குரூப்ல சொல்லிடுறேன். மற்றபடி இவ்வளவுதான் டேட்டாஸ், இவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஜிஎஸ் பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. இதுதான் ஜிஎஸோட ஓவரால் ஆர்டர். இதுக்கப்புறம் புக் வைஸ் எடுத்து 6ல இருந்து 10 வரை ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. அது மாதிரி சில பேர் புக் ஸ்டடி எப்படி படிக்கணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ புக்கை பொறுத்தவரை நான் சொல்ற ஒரு ஐடியா மட்டும் எடுத்துக்கோங்க. புக்ல வந்து 2 விஷயம் இருக்கு, ஸ்டடி அண்ட் ரீடிங். நம்ம என்ன பண்றோன்றதை பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் படிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் ரீடிங், அதுக்கு பேர் ஸ்டடி கிடையாது. நான் 2 டைம் படிச்சுட்டேன், எனக்கு மைண்ட்ல நிக்கல, அப்ப நீங்க படிக்கல, 2 டைம் வாசிச்சிருக்கீங்க சரிங்களா. ஒரு விஷயத்த 4 டைம் வாசிக்கும் போது தான் ஒரு டைம் படிக்கிறதுக்கு சமம். நீங்க ஃபுல் ஃபோக்கஸா படிச்சாலுமே ஒரு டைம்ல 10 பேஜ் படிச்சா 10 பேஜ் மைண்ட்ல இருக்காது. அப்ப நீங்க அது வாசிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறீங்க, 2வது டைம் வாசிக்கிறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்கும்னா, இது என்ன சப்ஜெக்ட், ஹிஸ்டரினா இப்படிதான் இருக்கும்னு தெரியும். யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஹிஸ்டரினா வார், போர் வரும், சண்டை வரும், அதுக்கு ஒரு டிடி போடுவாங்க. இதை புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரீடிங். செகண்ட் ரீடிங்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டைட்டில், என்னென்ன டைட்டில் இருக்கு, எதுக்கு கீழே எது வருது, அந்த ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹெட்டிங்ஸை புரிஞ்சுக்கிறது தான் 2வது ரீடிங். இப்போ நீங்க 3வது ரீடிங் வரும்போது தான் உங்களுக்கு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். இந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ்னா என்னது, எதெல்லாம் வந்து போல்டா கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ், இதெல்லாம் 3வது டைம் ரீட் பண்ணும்போது தான் மைண்ட்ல நிற்கும். நீங்க இதை வச்சுட்டு 4வது டைம் ரீட் பண்றீங்களா, இப்பதான் நீங்க புக்கை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்பதான் நீங்க ஸ்டடி பண்றீங்க ஒரு டைம். ஸோ இது சில பேருக்கு தெரியாது. 4 டைம் ரீட் பண்ணி முடிச்சாதான் ஒரு டைம் ஸ்டடிக்கு சமம். நான் ஒரு டைம் வாசிச்சு முடிச்ச உடனே நான் 6 to 10 புக்கு ஃபுல்லா படிச்சுட்டேன், ஏன்னா மைண்ட்ல நிக்க மாட்டேங்க, நிக்காது. அது உங்களுக்கு இல்லை, யாருக்குமே நிக்காது. ஒரு மனுஷன் ஹியூமனா இருந்தா நிக்காது, ரோபோவா இருந்தா மட்டும்தான் ஒரு டைம்ல நிக்கும். ஸோ அப்போ ஒரு டைம் படிக்கிற தப்பு இல்லை, 2, 3, 4 டைம்
ரீட் பண்ணி முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஐடியா கிடைக்கும். அப்பயுமே எல்லா விஷயம் மைண்ட்ல நிக்காது. நீங்க 5, 6ன்னு போடுறீங்க இல்லைங்களா, இதுக்கப்புறம் ரிவிஷன். ஸ்டடி 4 டைம் முடிக்கிறப்போ ஸ்டடி முடியுது. 5, 6, 7, 8 இந்த மாதிரி ஒரு 2 டைம் ரிவிஷன் பண்ணலாம். சில பேர் 3 டைம் பண்ணலாம், சில பேர் 4 டைம் பண்ணலாம். அது பேஸ்ட் ஆன் டைம். எக்ஸாம் டைம் வர ரிவிஷன் ஷெட்யூல் போட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்க எடுத்துக்கிட முடியும். இந்த ரிவிஷன்ல தான் படிச்சதை மறக்காம வைக்க முடியும். நீங்க படிக்கிறதுக்கு 4 டைம் ரீட் பண்ணணும், படிச்சதை மறக்காம இருக்கிறதுக்கு குறைஞ்சது 2 டைமா ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? இல்ல எனக்கு நிறைய டைம் இருக்கு, நான் 5 மணி நேரம் புக்கை மட்டும் வாசிக்கிறேன் அப்படின்னா, சில பேர் நான் வீட்ல இருந்து பாஸ் ஆகிறேன் அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க நினைக்கிறீங்க? புக்கை வந்து 5 டைம் இல்ல 10 டைம் படிச்சிருப்பாங்க, வாசிச்சிருப்பாங்க. வாசிக்கிறப்ப என்ன ஆகும்னா புக்ல இருக்க ஒரு லைன் விடாம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். சோ அப்படிங்கிறப்ப எதனால எடுக்க முடியும்? அப்படியும் படிக்கலாம். பட் இப்ப 4 மாசத்துல வேணும்ன்றப்போ நீங்க உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு 4 இல்ல 5 டைம் ரீட் பண்றதுக்கு டைம் இருக்கும். கரெக்டா உட்காந்து வாசிச்சீங்கன்னா. ஆனா கிளாஸ்ல சொல்றப்ப என்ன ஆகும்னா எக்ஸாக்ட்டா முக்கியமான பாயிண்ட் எல்லாம் சொல்றாங்க, அது மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். இதுதான் நீங்க வீட்ல உட்காந்து தனியா படிக்கணும்னா 1 வருஷம் டைம் ஒதுக்குங்க. வீட்ல உட்காந்து படிங்க, ஒரு டெஸ்ட் பேட்சை போட்டுக்கோங்க. 1 வருஷம் நீட்டா உட்காந்தீங்கன்னா நீங்களே 10 டைம் ரீட் பண்ணலாம். 6 to 10 புக்கை 10 டைம். ஒரு டைம் முடிக்கிறதுக்கு 3 மாசம் ஆகும். 2ஆவது டைம் முடிக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். 3ஆவது டைம் வாசிக்கிறதுக்கு 1 மாசம். அடுத்து 1 மாசத்துக்கு 1 மாசம் ஒரு ரீடிங். 1 வருஷத்துல 10 டைம் வாசிச்சு முடிச்சிருவீங்க. உங்களுக்கு வேற எந்த சப்போர்ட்டும் தேவையில்ல. ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும். ஏன் அப்படின்னா நம்ம படிச்சதை செக் பண்ணி பாக்குறதுக்கு. இந்த புக்கை படிச்சிட்டோம், ஆன்சர் பண்ண முடியுதா? ஒரு டெஸ்ட் பேட்ச் புக் வைஸ் போட்டோம்னா முடிஞ்சது. 1 வருஷத்துல நீங்க போய் எந்த எக்ஸாம்ல எழுதலாம். சரி, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இது தெரியாம நீங்க என்ன பண்றீங்க? ஒரு டைம் படிச்சே நிக்கல, 2 டைம் படிச்சே நிக்கல. இப்படி நிக்கல நினைச்சிட்டே 10 டைம் படிச்சாலும் நிக்காது மைண்ட்ல. ஒரு டைம் ரீட் பண்ணும்போது என்ன நினைக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணிருக்கோம், நமக்கு எல்லா ஸ்டோரி ஒரு ஐடியா கிடைக்குதா? 2ஆவது டைம் ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன டைட்டில் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப 6th புக் எடுக்கிறோம், சிந்து சமவெளி நாகரிகம், மக்களின் வாழ்க்கை முறை, ஆதாரங்கள், பொருளாதாரம், இப்படி கொண்டு வர இல்லைங்களா? சோ அப்ப இந்த புக்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஐடியா கிடைக்கும். புரியுங்களா? சயின்ஸ் எடுத்தோம்னா காரணங்கள் விளைவுகள் இருக்கும். சோசியல் பாலிட்டின்னு எடுத்தீங்கன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இதோட என்ன சொல்றது, பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி சொல்லுவோம் இல்லைங்களா? நிறைகள் குறைகள். இந்த சட்டம் வருது, நிறைகள் என்ன குறைகள் என்ன, ஒழுங்குமுறை சட்டத்தின் நிறைகள் குறைகள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மெயின்ஸ் கொஸ்டின். சோ இப்படி படிக்கிறது எல்லாமே நம்ம எந்த ஆஸ்பெக்ட்ல படிக்கிறோம்ன்றதா முக்கியம். ஹெட்டிங் மைண்ட்ல நின்றுச்சு. 3ஆவது டைம் பாக்ஸ் புக் பேக். இது 3ஆவது டைம் நிப்பாட்டுற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், தனியா படிங்கன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட். அப்படி படிக்கிறப்போ 3ஆவது டைம் படிக்கிறப்போ அது மைண்ட்ல ஸ்ட்ராங்கா நின்றும். இவ்வளவுதான் பாக்ஸ் புக் பேக். இதை முடிச்சு 4ஆவது டைம் வர்றீங்களா, அப்ப ஸ்டோரி மாதிரி நீங்களே புக்கை மூடி வச்சுட்டு ஒரு பாடத்தை அப்படியே சொல்லலாம் பார்க்காம. இந்த ஹெட்டிங் வச்சு இதுக்குள்ள இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். அடுத்து புக்கை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சொன்ன பாயிண்ட்ல எது மிஸ் ஆயிருக்கு, அப்ப அது மறந்துருக்குன்னா அந்த நோட்ல எடுத்து எழுதணும், அடுத்த டைம் அப்டேட் பண்ணணும். இப்படியே பண்ணீங்கன்னா புக் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. பட் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டினியூட்டி. இதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி. நான் எப்போ சொல்ற விஷயம் தான், தொடர்ச்சி இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில ஜெயிச்ச நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயம் அவங்ககிட்ட இருக்க பணமோ சொத்தோ கிடையாது, தொடர்ச்சி மட்டும்தான். எக்ஸாம்பிள் தாமஸ் ஆல்வா எடிசன், எத்தனையோ டைம் சொல்லிட்டேன் சரிங்களா? அவர் 1000 டைம்ல தான் வந்து பல்பே கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. அப்ப 1000 டைம் ஒரு முயற்சி பண்ணிருக்காருல்ல, 2 முயற்சியில கைவிட்டு இருந்தா அப்படி ஒரு நபர் இருக்காது, நம்ம தெரிஞ்சிருக்காது. ஏன் 100 முயற்சியில கைவிட்டு இருந்தா? நீங்க 2 எக்ஸாம் தோத்தவனே சொல்றீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அவர் அப்ப 999 டைம், அது உண்மையா பொய்யான்றது நமக்கு ரிசர்ச் பண்ற டைம் கிடையாது. 999 டைம் தோத்த ஒரு நபர் 1000வது டைம் ட்ரை பண்றாரு அப்படின்னா அவருக்கு மன வலிமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம 10 டைம் தோக்கும் போது இந்த மன வலிமை இருக்குதா? 11வது எக்ஸாம் எழுத மாட்டோம், விட்டுட்டு வேற ஃபீல்டுக்கு போயிருவோம். சோ அந்த மைண்ட் செட் நம்ம மாத்துங்க. கன்சிஸ்டன்சி உங்க கையில இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆவீங்க. அது உங்களுக்காக, சக்சஸ்ன்றது உங்களுக்காக எழுதப்பட்டது. அதுக்கு உங்க கையில இருக்கணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி மட்டும் விட்டுறாம ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷமே எல்லாம் போஸ்டிங் போயிருவீங்க. இந்த 1 இயர் இப்போ குரூப் 4 வரை படிக்கிறது அடுத்து தேவையில்லை, அடுத்து நான் திரும்ப அடுத்த குரூப் 4 படிக்கிறேன், அதுதான் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. ஒரு டைம் அரை மார்க்ல 1 மார்க்ல மிஸ் பண்றீங்களா, உங்க கன்சிஸ்டன்சி எங்க போகணும்? அடுத்த குரூப் 4 டார்கெட் வச்சிடணும். அந்த குரூப் 4 எழுதினே தெரியும் உங்களுக்கு. நான் யாருமே ஃபெயில் ஆவீங்கன்ற மோட்டிவ்ல சொல்லல, அதனால புரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ், நம்ம பண்ண போற ஒர்க் எல்லாம் பாசிட்டிவ் தான். இந்த ஒர்க் இன்னும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல பாசிட்டிவா இருக்கணும்னா, ஒருவேளை 30 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, ஜாப் கிடைக்க போறது 5000 பேர். மிச்சம் இருக்கக்கூடிய எப்படி படிச்சு எழுதுறவங்க குறைஞ்சது 2 லட்சம் பேரா எழுதுவாங்க. 30 லட்சத்துல 2 லட்சம் தான் சொல்றேன் படிக்கிறவங்க உண்மையா. அதுல 2-3 வருஷமா படிக்கிறவங்க ஒரு 50000 பேர் இருப்பாங்க. இந்த 50000த்துல 5000 பேர் வேலைக்கு போறாங்க. மிச்சம் 45000 பேர் என்ன, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு அர்த்தமா? அவங்க நிறைய படிச்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மத்தவங்க பண்ற தப்ப, ஏதோ ஒரு தப்ப இவங்க அதிகமா பண்ணிட்டாங்க. இல்ல இவங்க பண்ற தப்புல ஏதோ ஒரு தப்ப மத்தவங்க குறைச்சிட்டாங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா 200 கொஸ்டின் தான் பாஸ் பண்ணவங்களுக்கு, 250 கொஸ்டின் 300 கொஸ்டின் இல்ல. அவங்க நிறைய கரெக்டா பண்றதுக்கு 200 கொஸ்டின், நீங்க தப்பு பண்ணது 50, அவங்க தப்பு பண்ணது 20, அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம 50 மிஸ்டேக்க 20 குறைக்கணும். அதை கரெக்டா டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். மைண்ட்ல இதை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா? சார் அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கன்சிஸ்டன்சி. இந்த வருஷத்துல 2 கொஸ்டின்ல வேலையை விட்டுருப்பாங்க சில பேர். அவங்க அவ்வளவுதான், இவ்வளவு படிச்சு 2 மார்க்ல போச்சு அப்படின்னு நினைப்போம். அது பெரிய விஷயம் கிடையாது, அது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க நினைச்சா 2 மார்க்ல விட்டேன்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? நீங்க ஏன்டே சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஜாயின் பண்றவங்கள பாதி பேர் போன எக்ஸாம் 0.5ல போயிருச்சு சார், 1 மார்க்ல போயிருச்சு, நான் அதை யோசிக்கவே மாட்டேன். இப்போ நீங்க ஜாப்ல இல்ல, இதுக்கப்புறம் ஜாப் போக போறீங்க, எல்லாரும் ஒரே ஸ்டூடெண்ட் தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. 2 மார்க்ல போனாலும் ஃபெயில் தான், நான் ஒண்ணுமே படிக்காம போயிருந்தாலும் ஃபெயில் தான்.
அப்ப நம்ம நிரூபிக்கப்படணும் அப்படின்னா பாஸ் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரியும்ல நான் 0.5ல தான் அந்த எக்ஸாம் விட்டுட்டேன். அப்ப நம்ம அடுத்த டைம் என்ன பண்ணணும், ஒருத்தர் 0ல இருந்து வந்து டார்கெட் எவ்வளோ 0 to 170, 0ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டால 170 கொஸ்டினை டார்கெட் பண்ண முடியுதுன்னா 165 மார்க் எடுத்து ஒருத்தவங்க விட்டுட்டீங்க, இன்னும் 5 மார்க் எடுத்தா பாஸ் பண்ணிருப்பீங்க. உங்களால ஏன் டார்கெட் பண்ண முடியாது? இதான் யோசிக்கணும். கொஞ்சம் 0ல இருந்து வர்றான்ல ஸ்டார்ட் பண்ணி, அவங்களுக்கு அவ்வளவு எய்ம் இருக்கு, அவ்வளவு தூரம் கான்பிடன்ட் இருக்குன்னா, நான் விட்டது வெறும் 2 மார்க். இந்த 2 மார்க்குக்கு இன்னும் 1 வருஷம் கையில இருக்கு. அப்போ உங்க டார்கெட் என்னவா இருக்கணும், 170 அழிச்சிட்டு உங்க டார்கெட் 190 வைக்கணும். முடிஞ்சா 200 வைக்கலாம். ஏன்னா நீங்க இருக்கிறது 165ல, இதுல இருந்து இன்னும் 35 மார்க் கூட்டினா என்னது, நம்ம தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். 0.5ல விட்டுருக்கலாம். அடுத்த டைம் என்னோட டார்கெட் என்னது, பார்டரா இருக்கக்கூடாது, ஸ்டேட் ஃபர்ஸ்டா இருக்கணும். சில பேரோட டார்கெட் வந்து பார்டரா இருக்கிறதுனால தான் பார்டர் வர்றதில்ல. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கூல் டேஸ்ல எல்லாரும் பார்த்திருப்போம். ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் செகண்ட், ஸ்கூல் தேர்ட் இருப்பாங்களா, நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவங்களோட டார்கெட், இப்போ எக்ஸாம்பிள் நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் செகண்ட் அது கீழே குறைய மாட்டேன். என் டார்கெட் என்னவா இருக்கும்னா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இதுதான் என் டார்கெட். அப்படி நான் டார்கெட் வைக்கிறப்போ இது வரைக்கும் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ வர ஒரு கிளாஸ் கூட ஃபெயில் ஆனது கிடையாது. 12th இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அரியர்ல டிஸ்டிங்ஷன். காரணம் என்ன, என் டார்கெட் பாஸ் மார்க் கிடையாது, என் டார்கெட் ஃபர்ஸ்ட் மார்க். நான் ஃபர்ஸ்ட் மார்க் டார்கெட் பண்றப்ப எனக்கு பாஸ் மார்க் ஈஸி. ஆனா சில பேர் என்ன டார்கெட் பண்ணுவாங்க, 35 எடுத்தாலே போதும். ஒருத்தர் கேட்கும்போது அப்படிதான் கேட்பாங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும், ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்றப்ப என்ன ஆகும், அது டாப்ல டார்கெட் பண்றவங்களுக்கு கீழே தான் நீங்க இருக்கீங்க. ஒருத்தவங்க டார்கெட் 200 இருக்கிறப்போ இதுக்கு 170 போட்டா போதும் வர்றீங்க பாத்தீங்களா. இவங்கெல்லாம் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுல, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றதுலயே செகண்ட் லெவல் ஆயிட்டீங்க. புரியுதா நான் சொல்றது? இப்போ 2 லட்சம் 30 லட்சம் பேர் பண்றாங்க, இதுல குறைஞ்சது 1 லட்சம் பேர் டார்கெட் ஸ்டேட் ஃபர்ஸ்டா தான் இருக்கும். அதுக்கான உழைப்பு கன்சிஸ்டன்டா இருக்கணும். இது இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ண எல்லாரும் பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு கீழே இருக்காங்க பாருங்க, ஒரு 50,000 பேர் எப்படியாவது இதுல வேலை வாங்கினா போதும் அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம டார்கெட் என்ன பண்ணணும், அதே 190 தானே அவங்க கையில இருக்கு. நம்மளும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணுங்க, அட்லீஸ்ட் பாஸ் பண்ணுவீங்க. அட்மோஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எய்மா வச்சிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் பாஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். என்னோட டார்கெட்டே அட்லீஸ்டா இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும், இந்த அட்டெம்ப்ட் இல்லாம அடுத்த தான் யோசிக்கணும். இதுதான் சின்ன சின்ன விஷயம். நம்ம மைண்டை நம்ம ஷார்ப்பா கொண்டு போறது, சைக்காலஜிக்கலா நம்ம மைண்ட்ல என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன நேச்சர்ட்ட கேட்கிறோமோ அது அப்படியே கிடைக்கும். அதுக்கான டைம் 4:30. அதனால தான் கிளாஸ் நான் 4:30க்கு மாத்துறதுக்கு மெயின் ரீசன். ஏன்னா அது நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போது சரி, காலேஜ் படிக்கும் போது சரி, நம்ம ஒரு மார்க் எய்ம் பண்ணா அந்த மார்க் கிடைக்கும். ரீசன் என்னன்னா, அந்த 4 மணி நான் நைட் டைம் அதிகமாக படிப்பேன், பகல் டைம்ல படிக்க மாட்டேன். நைட்டு ஃபுல்லா படிப்பேன், காலையில 4:30க்கு எந்திரிச்சு படிப்பேன். அந்த 4:30 to 7 மணி படிக்கிற விஷயம் ஒருத்தவங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து படிச்சா கூட மைண்ட்ல நிக்காது. இப்போ எக்ஸாமுக்கு முதல் நாள்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் டே ஃபுல்லா படிப்பாங்க. நான் 4:30 to 7, 8 மணி வரை படிச்சு நார்மலா யூஷுவல் வேலையை பார்த்துருவேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க்ல வந்துருவேன். ரீசன் என்ன அப்படின்னா, அந்த காலையில 4 மணி நேரம், அந்த 4 மணி நேரம் ஒரு டேல 12 மணி நேரத்துக்கு சமம். படிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, படிக்கிறது அப்படியே மைண்ட்ல நிக்கும். இன்பிட்வீன்ல ரிவிஷன் பண்ணிக்கலாம். அது ஏன் அப்படின்னா, நான் வந்து ஸ்கூல்ல போய் பெருசா படிக்க மாட்டேன், ஓப்பனா சொல்றேன். ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா பசங்க கூட அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துரும். காலையில 4 to 7, 7 மணிக்கு மேல ஸ்கூல் கிளம்பும். அந்த 4 to 7 படிச்சு முடிச்சிடும் எல்லாமே. பட் ஸ்கூல்ல போய் கேஷுவலா பசங்க கூட இருப்போம், அவங்க ரிவிஷன் பண்ணும்போது கூட ரிவிஷன் பண்ணுவோம். பட் நமக்கு தெரியும் அது 2வது ரிவிஷன் 3வது ரிவிஷன் சொல்லிட்டு நான் வீட்லயே படிச்சு வந்துட்டேன். பட் மத்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைம்ல உட்காந்து படிப்பாங்க. இதுதான் நமக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். அது எக்ஸாமுக்காக படிச்சோம், மார்க்குக்காக படிச்சோம், இது லைஃபுக்காக படிக்கிறோம்ல. கொஞ்சம் எல்லாருமே ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க. காலையில 4 to 7 ஃபிக்ஸ் பண்ணுங்க, முடிச்சிட்டு ரிவிஷன் ஆரம்பிங்க, பக்காவா பாஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? அதுக்கு நான் கேரண்டி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 100 நாள் 4 மணிக்கு ஷார்ப்பா எந்திரிங்க, தூங்குற டைமை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு பகல்ல படிக்க டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கா, காலையில எந்திரிங்க, 4 மணிக்கு படிச்சு முடிச்சு தூங்கிடுங்க. நைட் அது மாதிரி ஒரு 6 மணிக்கு எந்திரிங்க, நைட் ஒரு 2 மணி வரை 2 மணி வரை படிச்சு தூங்குங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சில பேர் நைட்ல இருந்து காலையில வர கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பகல்ல கூட தூங்கலாம், திரும்ப 6 மணிக்கு கிளாஸ் எழுந்து அட்டன் பண்ணலாம். என்ன ஒரு 100 நாள் மாறும் பயாலஜிக்கல் சைக்கிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஃபுல்லாவே மாறிட்டேன், நைட்டு படிக்கிறது காலைல எந்திரிக்க அந்த மாதிரி. பட் நமக்கு ஒரு எய்ம் வேணும்னா ஒரு 4 மாசம் கஷ்டப்படுற தப்பு இல்லை. சரிங்களா? 4 மாசம் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது. 4 மாசம் எய்ம் பண்ணி ப்ராப்பரா பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருமே நல்ல போஸ்டிங் போயிருவீங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ ஆல். எஸ் சொல்லுங்கப்பா, என்ன சொல்லணுமா? கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் சொல்றேமா. நம்ம நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, சில பேர் கேட்குறீங்க இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாமே இந்த நம்பர்ல கால் பண்ணி கேளுங்கம்மா. நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். சரிங்களா? டெமோ கிளாஸ் தான், இதில் நீங்க கால் பண்ணி கேளுங்க. இதுல வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் அதுவே வரும்பா. இது மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீடைல்ஸ் வந்துருமா. வேற என்ன டவுட் இருக்குப்பா? 2 வீக் ஒன்ஸும் ஃபுல் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாமா? நான் சொல்றேன், அது அதெல்லாம் அப்டேட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. எனக்கு இந்த 1 வீக் அட்மிஷன் போறதுனால கொஞ்சம் பிஸியா இருப்பேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் அட்மிஷன் போறப்போ இதுவும் தனி சைட் பை சைடு எல்லா ஸ்டடியுமே கரெக்டா வந்துரும். இது டேட்டா வந்து உங்களுக்கு பாக்குறது தான் இவ்வளவு டேட்டா. இன்னும் நம்ம டாபிக் வைஸ் எடுக்க ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு பாருங்க, கடைசி நாள் ரிவிஷன் கொடுக்குறப்போ ஒரே நாள் ஹிஸ்டரி ஃபுல்லா முடிப்பேன். இது சும்மா நார்மல் தான்ப்பா.
பெரிய டேட்டாலாம் கிடையாது. நான் எத்தனை வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். திரும்ப திரும்ப கன்சிஸ்டன்சி தான். இப்போ நான் ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு ரொம்ப கேப் விட்டேன். இப்போ முகலாயர்கள் சொன்னோம் இல்லைங்களா, முகலாயருக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க? அக்பர் வருவாரு, ஹிமாயூன் வருவாரு, பாபர், ஹிமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப், இப்படி ஒவ்வொருத்தவங்களை பத்தியுமே 10 பாயிண்ட் இருக்கு. எல்லா பாயிண்டும் சொன்னா டைம் பத்தாது, அதுக்காக நான் விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான் வந்தீங்கன்னா டெல்லி சுல்தான்ல அடிமை, கில்ஜி, துக்ளக், சையத் லோடி 5 வம்சம் இருக்கு. ஒவ்வொரு வம்சத்துக்குள்ளேயுமே 4 பேர் இருப்பாங்க. சோ அவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்க, இப்ப டங்கா ஜிதா எல்லாம் பாத்தீங்கன்னா இல்துமிஷ் கொண்டு வந்திருப்பாரு. சோ இந்த மாதிரி டேட்டாஸ் நான் சொல்ல ஆரம்பிச்சா டைம் அதிகமா போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு ஓவரலா சொல்லியிருக்கேன். கிளாஸ்ல நிறைய டேட்டா சொல்லுவேன். அது மாதிரி லாஸ்ட் 15 நாள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட். ஹிஸ்டரியா காலையில ஆரம்பிச்சா ஈவினிங் வரை ஹிஸ்டரி தான். அடிச்சு ஒரே நாள்ல எப்படி ஒரு 1000 ஒன் கொடுத்துருவேன். நீங்க அப்படியே உட்காந்து கேட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். அது ஓரல் ரிவிஷன் தான். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிச்சு ரிவிஷனா இருக்கும். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ரிவிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, அதே மாதிரி பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி எல்லா சப்ஜெக்ட்டுமே யூனிட் 8, யூனிட் 9 எல்லாமே நான் ஓரலாவே ரிவிஷன் கொடுத்துருவேன். கடைசி 15 நாள் 15 யூனிட், 5 நாள் மேக்ஸுக்கு, 10 நாள் ஜிஎஸ்க்கு, அவ்வளவுதான். சரிங்களா? தமிழை பொறுத்தவரை உங்களுக்கு நான் வேற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், நான் சொல்றேன் ஃபியூச்சர்ல. இப்போதைக்கு உங்களுக்கு கிளாஸ் போகும். டீடைல்ஸ் வேணா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. பார்க்கலாமா? தேங்க்யூப்பா. எஸ், தேங்க்யூமா, தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். பாருங்க, அடுத்தது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூமா. வேற எதுவும் டவுட் இல்லப்பா? இது பேசிக் அவுட்லைனா வச்சுக்கோங்க. இந்த வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, சோ அது நானே கான்ஃபிடண்டா சொல்றேன்மா. அது நீங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் இப்ப சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஏன்னா நான் சொல்றதெல்லாம் புக் டேட்டா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதை தாண்டி நான் தேவையில்லாத வார்த்தை பேச மாட்டேன். இதை பத்தின ஸ்டோரி, இப்போ வேர்ல்டு வார்ல வந்து யார் யார் ஃபைட் பண்ணாங்க, அந்த ஸ்டோரி எல்லாம் தேவையில்லாம இல்ல. வேர்ல்டு வார்னா எந்த வருஷம், அவ்வளவுதானே. இந்த வருஷம் யார் யார் போரிட்டாங்க, அந்த வேர்ல்டு வாரோட முடிவு என்ன, ஐநா எப்படி வந்துச்சு, இது பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி ட்ரீட்டி என்ன கான்செப்ட், நான் சொல்ற எல்லா விஷயமுமே ஒன்லி பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ்வளவுதான். சோ அதை கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். தேங்க்யூமா, தேங்க்யூ ஆல். சோ இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கம்மா, எல்லா டீடைல்ஸுமே வரும்பா. உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ், கிளாஸ் ஜாயின் பண்ண டீடைல்ஸ் வேணா இந்த நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த 3 நம்பர்ல கால் பண்ணுங்க. எடுக்கலன்னா திரும்ப ஒரு டைம் பண்ணுங்கம்மா. ஏன்னா ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. சோ அந்த டைம்ல அவங்க ஃப்ரீ டைம்ல எடுப்பாங்க கண்டிப்பா. வீட்டுக்கு டிராவல்ல இருந்தாலும் எடுக்க முடியாது. சோ எல்லாருமே வீட்ல இருக்கும்போது அட்டன் பண்ண முடியாது. வீட்ல ஒர்க் இருக்கும். காலையில வந்து அட்டன் பண்ணுவாங்க. எல்லாருமே ஹியூமன் தானே. நீங்க நைட் 10 மணிக்கு கால் பண்ணிட்டு கால் எடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்க வீட்ல வேலை இருக்கும்ல. காலையில 9 மணிக்கு வர்றாங்களா, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுங்க. ஒரு 10 கால் வந்திருந்தா அந்த காலை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நீங்க கால் பண்ணீங்கன்னா கால் வெயிட்டிங்ல வரும். சோ இதெல்லாமே ஃபேக்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் இருக்கும் நம்மளே புரிஞ்சுக்கணும். எடுக்காம வேணும்னே வச்சுக்கிட்டே எடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேலை அதுதான். கால் வந்தா எடுத்து பேசுறதா அவங்க வேலை. ப்ராப்பரா பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க நோக்கி மூவ் பண்ணுங்க. அதான் நான் சொல்லுவேன். நமக்கு ஒண்ணு தேவைன்னா நம்ம தான் ட்ரை பண்ணணும். இன்னொருத்தவங்க வந்து இதான் உங்களுக்கு பெஸ்ட் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. வேர்ல்டுல நிறைய விஷயம் கிடைக்குது. கிடைக்கிற விஷயத்தை நமக்கு தேவையானதை நம்ம தான் எடுத்துக்கணும். அதை பாசிட்டிவா எடுத்தாலும் சரி, நெகட்டிவா எடுத்தாலும் சரி. எக்ஸாம்பிள் சோசியல் மீடியால காலையில போய் உட்காந்தீங்க அப்படின்னா நைட் வர பொழுது போறதே தெரியாது. அது நீங்க படிக்கிற விஷயமா பார்த்தாலும் சரி, இல்ல டான்ஸ், பாட்டு, மிமிக்ரி இந்த மாதிரி பார்த்தாலும் சரி, அதுவும் போய்கிட்டு தான் இருக்கும் டைம். பட் நம்ம எடுத்துக்கிறது தான். எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை தேடி போங்க. கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. சரிங்களா? தேங்க்யூமா, தேங்க்யூ ஆல். எல்லா பேட்ச் டீடைல்ஸுமே இதுல கிடைக்குமா? வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா. எதுக்கு சார்? குரூப் 4க்கு போதும் சார்.